அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெரி குட் ஈவினிங் ஆல். சரி, நம்ம இன்னைக்கு வகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஓ கைட்னுடைய 3வது வகுப்பு கிளாஸ் 3ல வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். ஓகே, இன்னையோட வகுப்பு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்தோம். போன வகுப்புல கிளாஸ் 2ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஓரளவுக்கு அந்த பிஓ கைட் பார்ட் 1 டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 டெலிவரி, அதாவது கிளாஸ் 35ல இருந்து இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் அப்படியே நீங்க ஸ்கிரீனை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் நம்பர் 35 முதல்ல பார்க்க போற கிளாஸ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிவரி. இது இப்ப இதுல இருந்து நம்ம இனி பார்க்க போறது எல்லாமே டெலிவரி சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ முதல்ல என்ன பிஓ கைட் பார்ட் 1ல டெலிவரிக்கான டெஃபினிஷனா அதற்கான வரைமுறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தபால் ஒரு ஆர்டிக்கல், ஒரு போஸ்டல் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு அட்ரஸினுடைய, அதாவது ஒரு பெறுநருடைய வீட்டிலேயோ அல்லது அவருடைய அலுவலகத்திலேயோ அல்லது அவருடைய பணியாளரிடமோ அல்லது அந்த அட்ரஸி ஆத்தரைஸ் பண்ண, அதாவது அவர் நியமித்த ஒரு ஏஜென்ட், ஒரு முகவர்கிட்டயோ டெலிவர் பண்ணாலே அது வந்து டெலிவரி தபாலை பட்டுவாடா செய்வதாக கருதப்படும். அதாவது அவர்கிட்ட டைரக்டா கொடுக்கணும் இல்ல, அதாவது அவருடைய பர்சன் அவர்கிட்டயோ அவருடைய வீட்டிலேயோ அல்லது வந்து அவருடைய அலுவலகத்திலேயோ அல்லது அவர்களுடைய பணியாளர் இல்ல அவர் நியமித்த ஒரு ஏஜென்ட், அவர் ஆத்தரைஸ் செய்த ஒரு நபர், இவர்கிட்ட நம்ம கொடுத்தாலே அது வந்து டெலிவரி செய்ததாக கருதப்படும். சோ இதுதான் டெலிவரிக்கான பேசிக் டெஃபினிஷனா சொல்றாங்க. இது கிளாஸ் நம்பர் 35. அடுத்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் நம்பர் 36ங்கிறது டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது பொதுவா டெலிவரி அப்படின்றதுக்கான டெஃபினிஷன். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது பதிவு தபாலுடைய டெலிவரி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எந்த ஒரு பதிவு தபாலையும் ஒரு அட்ரஸினுடைய அதற்கான ஒரு கையொப்பம், ஒரு சைன் பண்ணி ரெசிப்ட்ல வந்து அதை வந்து பெற்றுக்கொள்ளாம ஒரு போஸ்ட்மேன் அந்த பதிவு தபாலை பட்டுவாடா செய்யக்கூடாது, டெலிவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த சிம்பிளான விஷயம் தான் கிளாஸ் நம்பர் 36. ஒரு பதிவு தபாலை எப்படி டெலிவர் செய்யறதுன்னு. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்ப கிளாஸ் நம்பர் 37, ரெஃப்யூசல் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் பிரசன்டட் ஃபார் டெலிவரி. அதாவது ஒரு பதிவு தபால் நம்ம ஒரு போஸ்ட்மேன் பட்டுவாடா செய்யறதுக்கு எடுத்துட்டு போறாரு, அதை மறுக்கும் பட்சத்துல அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒண்ணு, ஒரு போஸ்ட்மேன் ஒரு தபாலை அட்ரஸி கிட்ட டெலிவரி பண்ண போறாரு, அப்போ வந்து அவர் அதை மறுத்துடுறாரு, எனக்கு இந்த தபால் வேண்டாம் என்று மறுத்தாலோ அல்லது ஒரு போஸ்ட்மேன் ஒரு பதிவு தபாலை பட்டுவாடா டெலிவரி செய்யறது கொண்டு போகும்பொழுது அட்ரஸி வீட்டுல இல்லைன்னாலோ, இஃப் இட் இஸ் நாட் ஃபவுண்ட், அவர் இல்லைனாலோ அந்த மாதிரி தபால் என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா 7 நாளைக்கு மிகாமல் அதை டீடைன் செய்யணும், அதை நம்ம என்ன தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தபாலை மறுத்துடுறாரு, மறுத்ததற்கு பின்பு கூட அவர் என்ன சொல்றாருன்னா ரைட்டிங்ல எழுத்துப்பூர்வமா இந்த தபாலை ஒரு 7 நாள் டீடைன் பண்ணுங்க, இதை வந்து நீங்க கொஞ்சம் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொன்னாலோ அல்லது டெலிவரி பண்ணும் பொழுது அட்ரஸி வந்து அந்த இடத்துல இல்லைனாலோ அந்த மாதிரி தபால்களை நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல 7 நாள் வரைக்கும் வச்சிருந்துதான் திருப்பணும் அப்படின்றதா இது சொல்றாங்க. அடுத்தது, இப்போ ஒருவேளை 7 நாள் வச்சிருக்கோம், அட்ரஸே சொல்றாரு மறுத்தாலும் 7 நாள் வரைக்கும் வச்சிருங்கன்னு சொல்றாங்க. 7 நாளைக்கு பிறகு கூட அதை வந்து தபாலை வந்து நம்ம கிட்ட வந்து டெலிவரி பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரெஃப்யூஸ்ட் என்ற ரிமார்க்க அந்த தபால் எழுதி சென்டருக்கு நம்ம அனுப்பி வச்சிருவோம். சோ இதான் வெரி சிம்பிள். ரெஃப்யூஸ் பண்ண மறுத்த பின்பும் அப்ளிகேஷனை நமக்கு எழுதி கொடுத்தாலோ வீட்டுல கஸ்டமர் இல்லைனாலோ அந்த மாதிரி தபால 7 நாள் வச்சிருக்கணும். 7 நாளைக்குள்ள அவர்கள் அதை வந்து யாருமே கோரல, யாருமே கேட்கல அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், சென்டருக்கு திருப்பி அனுப்பி வைத்து விட வேண்டும். இதுதான் கிளாஸ் நம்பர் 37. அடுத்து பாக்குறது இப்ப கிளாஸ் நம்பர் 38, ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் டெலிவரிங் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் டு ஃபர்ம்ஸ். அதாவது பொதுவா டெலிவரி பண்ணும்போது என்ன, டெலிவரி ஸ்லிப் ப்ரிப்பேர் பண்ணி அதுல நம்ம கையொப்பம் இதெல்லாம் ஓகே. ஆனா பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய ஆபீசஸ்ல நிறைய தபால்கள் அவர்களுக்கு வரும் பட்சத்துல அந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட் தயார் செய்ய வேண்டும், ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப். இன்னைக்கும் நடைமுறையில இருக்கிற அதே விஷயங்கள் தான். என்ன சொல்றாங்க, 2 காப்பி எடுக்கணும். சோ இந்த ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப்பை டூப்ளிகேட் 2 காப்பியாக எடுத்து மேல இருக்கக்கூடிய காப்பில அவர்கள் தபால் அவங்களுக்கு கொடுத்ததுக்கான அக்விட்டன்ஸ், அதற்கான கையொப்பம் பெற்றுக்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு காப்பிய தபாலோட சேர்த்து அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அதிக தபால் வரக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவலா ரெசிப்ட் தயார் செய்யாம இது மாதிரி அவர்களுக்கென்று ஒரு ஸ்பெஷல் லிஸ்டை தயார் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 38.
அடுத்து போலாம். இது ஒரு முக்கியமான கிளாஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல. டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் டு எ பர்தானிஷன் விமன். ஒரு பதிவு தபால பர்தா அணிந்த ஒரு பெண்மணி கிட்ட எப்படி டெலிவரி பண்ணணும் அப்படின்னு. ஏன் இது ஸ்பெஷலா சொல்றாங்க? இப்ப பொதுவா ஒருவரை பார்த்து அடையாளம் கொண்டு ஒரு போஸ்ட்மேனால டெலிவரி செய்திட முடியும். ஆனா பர்தா அணிந்த பெண்மணிகளுக்கு அவங்கள நம்மளால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு இந்த மாதிரி பர்தா அணிந்த பெண்மணிகள் தனக்கென்று ஒரு ஒரு ஆத்தரைஸ் செய்யப்பட்ட ஒரு ஏஜென்ட்டோ ஒரு ஒரு நபரை வைத்துக் கொள்ளலாம். அப்படி இருந்ததுன்னா விஷயம் ரொம்ப சிம்பிள். அப்படி இல்ல, அவங்களுக்காக ஒரு ஆத்தரைஸ்டு பெர்சன், அவர்கள் அங்கீகரிச்ச ஒரு ஒரு நபர் யாரும் இல்லாத பட்சத்துல என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, அந்த அந்த மாதிரி அவர்களுக்கு வரக்கூடிய ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் கிட்ட அதற்கான அவர்களுடைய கையொப்பமோ அல்லது இல்லிட்ரேட்டா இருக்கும் பட்சத்துல அவர்களோட கைரேகையோ பெற்றுக்கொள்ளணும். அதை வந்து ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு விட்னஸ வந்து அட்டஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த ரெஸ்பெக்டபிளான விட்னஸ் யாரு அப்படின்னா, பெரும்பாலும் அவர்களுடைய உறவினர், ரிலேட்டிவ்ஸாவோ, போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்ச ஒரு விட்னஸ் ஆக இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, பரதான் இந்த பெண்மணி தன்னோட கையெழுத்து போடுவாங்க. அந்த கையெழுத்த இந்த விட்னஸ் அப்படிங்கிறவரு அத அட்டெஸ்ட் பண்ணுவாரு. அதற்கப்புறமா அந்த தபால விட்னஸ் கிட்ட தான் டெலிவரி பண்ணணும்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு ஸ்கிரீன்லயே பார்த்தா தெரியும். இட் வில் பி டெலிவர்ட் டு த விட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஒருவேளை இந்த விட்னஸ் வந்து போஸ்ட்மேனுக்கு பர்சனலா தெரியல. இவர் வந்து தெரிஞ்சவராவே இல்லாத பட்சத்துல அந்த மாதிரி பர்தான் இந்த பெண்மணியோடைய கையெழுத்தையோ இல்ல கைரேகையோ அட்டஸ்ட் செய்வதற்காக ஒரு ஐடென்டிஃபையர், அவர்களை அடையாளம் கொள்ளும் ஒரு நபர், அது போஸ்ட்மேனுக்கும் தெரிந்தவர்களாக இருக்கணும், அவர்களையும் தெரிந்தவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபரை கூட்டி வந்து அவர்களிடம் ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு விட்னஸை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த ஆர்டிக்கலை பட்டுவாடா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பர்தானிஷன் விமன். சோ ஒரு ஒரு விட்னஸ் வந்து தெரிஞ்ச விட்னஸா இருந்ததுன்னா அவர் அட்டெஸ்ட் பண்ணாலே போதுமானது. ஆனா தபாலை விட்னஸிடம் தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணுவோம். இதுவே விட்னஸ் தெரியாத பட்சத்துல ஒரு ஐடென்டிஃபையர், ஒரு அடையாளம் கொள்ளும் நபர், ஒரு காமனான ஒரு ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வந்து அடையாளம் கண்டு அவரிடம் வந்து விட்னஸ் பெற்றுக்கொண்டு டெலிவரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 39. டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் டு அ பர்தானிஷன் விமன். இது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த கிளாஸ் நம்பர் 40 நம்ம பாக்குறது என்னன்னா, டெலிவரி ஆஃப் அ டேமேஜ் ரெஜிஸ்டர் ஆர்டிகல். ஒரு பதிவு தபால் வருது. அது வரும்பொழுதே கொஞ்சம் அது டேமேஜ் ஆன ஒரு கண்டிஷன். ஒரு சிதைந்த நிலையிலயோ, ஒரு கவர் ஓப்பன் கண்டிஷன்லயோ, இந்த மாதிரி ஒரு டேமேஜ்டா வரும்பொழுது அதை எப்படி கையாள்வது? என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டேமேஜ் ரெஜிஸ்டர் ஆர்டிக்கல போஸ்ட்மேன் கிட்ட குடுத்து விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ ஜெனரலி இது வந்து என்ன சொல்றாங்க? போஸ்ட்மேன் கிட்ட குடுக்க கூடாது. சோ என்ன சொல்றாங்கன்னா, இதற்கான ஒரு நோட்டீஸ், அதாவது நம்ம வந்து அவங்க அவங்க கிட்ட வந்து ஒரு நோட்டீஸ் வந்து நம்ம குடுக்குறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டிமேஷன் மாதிரி. இந்த மாதிரி ஒரு தபால் வந்திருக்கக்கூடிய வருகையை பத்தின அறிவிப்பு. சோ ஒரு போஸ்ட்மேன் கிட்ட ஒரு நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணி அவர்களை போஸ்ட் ஆபீஸ்க்கு நேரில் வந்து இதை பெற்றுக்கொள்ளுமாறு ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நோட்டீஸ். இத வந்து பண்ணணும். சோ எவ்வளவு நாள் டைம் கொடுக்கலாம் அந்த கஸ்டமருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்லாண்ட் ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னா 7 நாளைக்குள்ளேயோ அல்லது ஃபாரின் ஆர்டிகிளா இருந்ததுன்னா 15 நாட்களுக்குள்ளேயோ அந்த அட்ரஸி வந்து நம்ம போஸ்ட் ஆபீஸ்க்கு நேரில் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற நோட்டீஸ மட்டும், அந்த வருகையை பத்தின அறிவிப்பை மட்டும் போஸ்ட்மேன் கிட்ட கொண்டு போய் குடுக்க சொல்லிருவாங்க. சோ இந்த நோட்டீஸ வந்து அவங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு டெலிவரிக்காக வரும்பொழுது அதை எடுத்து வரணும். சோ அதுக்கப்புறம் அவங்கள அடையாளம் கண்டதுக்கு அப்புறமா அந்த டேமேஜ் ஆர்டிக்கிள காமிச்சு இப்படிதான் இது வந்ததுன்றத போஸ்ட் மாஸ்டர் அவருக்கு விவரித்து அதற்கு பிறகு டெலிவரி பண்ணுவாங்க. சோ ரொம்ப சிம்பிள் என்ன? டேமேஜ் ஆகி வந்ததுன்னா போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்க கூடாது. ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுத்து விடணும். எவ்வளவு நாள் டைம் கொடுக்கலாம்னா, இன்லாண்ட் உள்ளூர் தபாலாக இருந்தால் 1 வாரமும், ஃபாரின் ஆர்டிகல்ஸா இருந்ததுன்னா 15 நாள் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். அதுக்குள்ள வரணும். சரி அதுக்குள்ள வரலன்னா என்ன பண்ணும்? அன்கிளைம்ட் அப்படின்னு சொல்லி சென்டருக்கு திருப்பி அனுப்பிடலாம். சோ இதான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்த கிளாஸ் நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்சல் டெலிவரி. இதுவும் ரொம்ப முக்கியம். பார்சல் வந்து எப்படி டெலிவரி பண்ணும் அப்படின்னு நம்ம பிஓ கைட்ல வரையறுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். சோ பார்சலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெட்லைன் என்னன்னா 10 கிலோ. அதாவது 10 கிலோக்கு உள்ள இருக்கக்கூடிய பார்சல் வந்ததுன்னா அதை வந்து டெலிவரிக்காக போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து விடலாம். அதுவும் எத்தனை முறை கொடுக்கணும்னா ஒன்லி ஒன்ஸ். சோ பொதுவா உங்க எல்லாருக்கும் காமனான தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல 2 இன்டிமேஷன் இருக்கு. சோ முதல் தபால் வந்த அன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதல் அவர்களுக்கு அறிவிப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன். அதே மாதிரி 2ஆம் நாளும் அதை கொண்டு போய் செகண்ட் இன்டிமேஷன் கொடுக்கணும்ன்றது. ஆனா பார்சல் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் இன்டிமேஷன் தான். ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதை பத்தின
தகவலை நம்ம அட்ரஸ் கிட்ட தெரிவிக்கிறோம். சோ 10 கிலோக்கு உள்ள இருக்கக்கூடிய பார்சல்ஸை போஸ்ட்மேன் கொண்டு போலாம். ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதையும் கொண்டு போலாம். செகண்ட் இன்டிமேஷன் என்பது பார்சலுக்கு கிடையாது. சோ இட் வில் நாட் பி இஷ்யூட் அகைன் ஃபார் டெலிவரி. மீண்டும் மறுநாள் அதை டெலிவரிக்காக உட்படுத்த மாட்டாங்க. இது வந்து செகண்ட் இன்டிமேஷன் கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே அந்த நோட்டீஸ் ஆஃப் அரைவல், இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்றதுக்கான அந்த வருகையை பற்ற அறிவிப்பு மட்டும் நெக்ஸ்ட் டே டெலிவரி வந்து போஸ்ட்மேன் வந்து கொண்டு போய் கொடுப்பாரு. இது வந்து 10 கிலோக்கு உள்ள இருக்கிற பார்சல்ஸ். இதுவே 10 கிலோக்கு மேல இருக்கிற பார்சல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விண்டோல நம்ம போஸ்ட் ஆபீஸ்க்கு அவர்கள் நேரில் வந்து கவுண்டர் அக்ராஸ் த கவுண்டர் விண்டோ டெலிவரி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான். ஒருவேளை அந்த 7 நாளைக்குள்ள நோட்டீஸ் கொடுத்த பிறகும் அவர்கள் வந்து அந்த அந்த பார்சலை வந்து யாருமே கேட்கலன்னா அது அன்கிளைம்டு, யாருமே கோரவில்லை அப்படின்ற அந்த ரிமார்க்ஸை போட்டு நம்ம திருப்பி அனுப்பிச்சிருவோம். சோ பார்சல்ல முக்கியம் 10 கிலோக்கு உள்ள இருந்ததுன்னா ஒரே ஒரு முறை நம்ம டெலிவரிக்கு உட்படுத்தப்படும். செகண்ட் கிடையாது. 10 கிலோக்கு மேல இருந்தா விண்டோ டெலிவரி மட்டும்தான். அந்த 7 நாளைக்குள்ள வந்து கேட்டுக்கலன்னா அன்கிளைம்டு அப்படின்னு போட்டு அந்த தபாலை பார்சலை நம்ம திருப்பிடுவோம். இதுதான் கிளாஸ் நம்பர் 41. அடுத்து நம்ம பார்க்க போறது டெலிவரி ஆஃப் இன்ஷூர்ட் ஆர்டிகல்ஸ். இன்ஷூர்ட் தபால் வந்தா அதுக்கு ஏதாவது டெட் லிமிட் இருக்கா? இருக்கு. எப்படி பார்சலுக்கு 10 கிலோ லிமிட் சொன்னோமோ இன்ஷூர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து லிமிட். சோ என்ன சொல்றாங்க, இன்ஷூர்டை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு உள்ள இன்ஷூர்ட் வந்ததுன்னா ஆர்டினரியா பொதுவாக முறையில எப்பயும் போல போஸ்ட்மேன் கிட்ட கொண்டு போய் அவர்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்து எல்லாமே நடக்கும். சோ 500 ரூபாய்க்கு மேல இருந்தது அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா அதுவும் போஸ்ட் ஆபீஸ் விண்டோ நம்ம அவர்களுக்கான இன்டிமேஷன் அதற்கான அறிவிப்பை மட்டும் கொடுத்துட்டு அவர்கள் 7 நாளைக்குள்ள வந்து போஸ்ட் ஆபீஸ் கிட்ட விண்டோ டெலிவரி வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிளாஸ். ஆனா இன்சூர் ஆர்டிகல் உங்களுக்கு எப்பவுமே தெரியும், அது கொஞ்சம் சென்சிட்டிவ் இல்லையா? அது ரொம்ப பத்திரமா நிறைய சேஃப்டி ப்ரொசீஜர்ஸோட அதை வந்து அனுப்புறாங்க இல்லையா இன்சூர்ட் பார்சல். ஒருவேளை நமக்கு வரக்கூடிய ஒரு இன்ஷூர்ட் பார்சல்னுடைய கவர்னுடைய அப்பியரன்ஸ் ஏதாவது டேமேஜா இருக்கு, இல்ல ஏதாவது கிழிந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஏற்கனவே இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், டேமேஜ் ஆன ஆர்டிகளுக்கு நோட்டீஸ் கொடுத்து வர சொல்லுவோம், 7 நாளோ அல்லது 15 நாளோ டைம் கொடுப்போம்னு. ஆனா இன்ஷூர்ட் ஆர்டிகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி இருந்ததுன்னா சேம் அதே மாதிரிதான். இந்த மாதிரி ஏதாவது உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்தா கூட கஸ்டமர் கிட்ட இதை பத்தின நோட்டீஸ் கொடுத்து அவர்களை வர வச்சு அவர்களோட முன்னிலையில தான் போஸ்ட் மாஸ்டரே பிரிச்சு அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்படியாக அந்த இன்சூர் ஆர்டிக்கலை கஸ்டமரோட முன்னிலையிலே பிரிக்கும் பொழுது, அட்ரஸினோட முன்னிலையை பிரிக்கும் பொழுது அதற்கான ஒரு இன்வென்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்வென்ட்ரி என்ற லிஸ்ட் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்காக? இதுல பிரிக்கும் பொழுது என்னென்ன இருந்தது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்றோம். இதை வந்து 2 காப்பியா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க போஸ்ட் மாஸ்டர் வந்து அட்ரஸினோட முன்னிலையில. ஒரு காப்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு இன்னொரு காப்பிய வந்து சென்டர் இருக்கார் இல்லையா அனுப்புனர், அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் எல்லாம் வச்சு அது கூட அனுப்பி விட்டுருவோம். இது எதுக்காக அப்படின்னா நாங்க பிரிக்கும் பொழுது இந்த கண்டென்ட்ஸ் தான் இந்த இன்ஷூர் தபால்குள்ள இருந்ததுன்றத சென்டருக்கும் தெரியப்படுத்துற ஒரு ப்ரொசீஜர் தான் இது. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். நாம் எப்படி பார்சல் சொன்னோமோ அதே மாதிரி இன்ஷூர்ட் ஆர்டிகளும் பாத்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் பி சென்டர்ட் ஃபார் செகண்ட் டைம். இதற்கும் செகண்ட் இன்டிமேஷன் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. முதல் நாள் தபால் கொண்டு போலாம், அதுவும் 500 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் அதை பத்தின இன்டிமேஷன், அதை பத்தின அறிவிப்பு மட்டும்தான். அதுவே 500 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா அதை போஸ்ட் ஆபீஸ் விண்டோல தான் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதான் கிளாஸ் நம்பர் 42. இதெல்லாம் பிராக்டிகலி ஃபீசிபிளான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ இனி நம்ம பார்க்க போறோம் வால்யூம் 6 எல்லாம் பார்ப்போம், அக்ரிகேட் வேல்யூன்னு ஆயிப்போச்சு. இன்ஷூர்டு விபி எல்லாம் சேர்த்து ஒரு போஸ்ட்மேன் எவ்வளவு கொண்டு போலான்ற லிமிட் ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் பிஓ கைட்ல பழசு இருக்கிறது. சோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ங்கிறதுனால இதை நீங்க அப்படியே மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது வந்து இன்ஷூர்ட் தபால். அடுத்து நம்ம பார்க்க போற கிளாஸ் 43 பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆஃப் விபி ஆர்டிகல்ஸ். ஒரு வேல்யூ பேபிள் விபி ஆர்டிகல் எப்படி இன்ஷூர்டுக்கு இருந்த அதே லிமிட் தான் 500 ரூபாய். அதாவது 500 ரூபாய்க்குள்ள விபி இருந்ததுன்னா அதை நம்ம போஸ்ட்மேன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். ஆனா 500 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா என்ன சொல்றாங்க, விண்டோ டெலிவரி தான் கொடுக்கணும். விண்டோ டெலிவரி தான் கொடுக்கணும். இது வந்து சாதாரண போஸ்ட்மேனுக்கு. இதுவே வில்லேஜ் போஸ்ட்மேன், அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ நம்ம கிராமப்புறங்கள்ல பிரான்ச் ஆபீசஸ்ல இருக்கக்கூடிய டெலிவரி பண்றாங்க இல்லையா, அவர்களுக்கு இந்த 500 லிமிட் கூட கிடையாது. சோ அவங்களுக்கு என்ன லிமிட் சொல்றாங்கன்னா 250 ரூபாய்க்குள்ள இருந்தாதான் அவங்களுக்கு கொடுக்கணும். 250 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா ஆபீஸ்ல வரல மேம்.
டெலிவரி ஆஃப் ஃப்ரீபே ஆர்டிகல்ஸ் ஏற்கனவே சொன்னது போல நார்மல் போஸ்ட்மேனுக்கு 500 ரூபாயோ வில்லேஜ் போஸ்ட்மேனுக்கோ 250 ரூபாய் அப்படிங்கிறது லிமிட். அடுத்த கிளாஸ் நம்பர் 44 பார்க்கலாம். டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆன் விச் கஸ்டம் டியூட்டி இஸ் டியூ. ஏதாவது ஒரு ஆர்டிகிள்குள்ள நம்ம வந்து நம்மளோட ஃபாரின் போஸ்ட் சென்டர்ல இருந்து சுங்க வரி கஸ்டம் டியூட்டி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? எஸ், லிமிட் இருக்கு. அதாவது 50 ரூபாய், அதாவது 50 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்கலாம். அதே 50 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய விண்டோ டெலிவரி தான் கொடுக்கணும். இதுவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ், நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்னன்னு, அவங்களுக்கு மட்டும் லிமிட் வந்து இந்த 50ங்கிறத 100 வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதான் கஸ்டம் டியூட்டி இருக்கக்கூடிய தபால்களுக்கான லிமிட் அப்படிங்கிறது இதுதான். அடுத்து இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா கிளாஸ் நம்பர் 45 டெலிவரி ஃபீ. இது என்ன டெலிவரி ஃப்ரீ? அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து சில தபால்கள் எப்படி ஸ்மால் பேக்கெட்ஸ் அப்படிங்கறதுல இது பிஓ கைட்ல நம்ம கைட் பார்ட் 2ல நம்ம டீடைல பார்ப்போம். அந்த மாதிரி ஃபாரின் ஆர்டிகல்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மால் பேக்கெட்ஸ்க்கு ஏதாவது டெலிவரி ஃபீ அப்படின்னு இருந்ததுன்னா அந்த டெலிவரி ஃபீயை பெற்றுக்கொண்டுதான் தபால கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 45. அடுத்து கிளாஸ் நம்பர் 46. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் டெலிவரி ஆஃப் ஓவர் வேல்யூ ஆர்டிகல்ஸ் அட் நோ டெலிவரி டவுன் போஸ்ட் ஆஃபீஸஸ். அதாவது பொதுவாக எப்பொழுதுமே டெலிவரி செய்யாத ஒரு நோ டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு டவுன்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு கஸ்டமரோட வசதிக்காக ஒருவேளை அந்த டவுன் ஆஃபீஸ்ல நிறைய ஓவர் வேல்யூடு ஒரு இன்ஷூட் தபால் இருக்கு, நிறைய வேல்யூ பேபிள் ஆர்டிகல்ஸ் அந்த அந்த ஏரியாக்கு அடிக்கடி வருது அப்படின்னு கருதினால் ஒரு சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் அவர் வந்து அவர் என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா அந்த நோ டெலிவரி டவுன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இந்த மாதிரி ஆர்டிக்கலை கஸ்டமருக்கு விண்டோ டெலிவரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரிண்டென்ட் ஆர்டர் பிறப்பிக்கலாம். சோ அது எப்பவுமே டெலிவரி செய்யக்கூடிய ஆபீஸ் கிடையாது. ஆனால் ஒரு சூப்பரிண்டென்ட் நினைத்தால் அந்த ஆபீஸ்ல கூட விலை மதிப்புள்ள இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ், வேல்யூ பேபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கஸ்டமருக்கு விண்டோ டெலிவரி கொடுக்கறதுக்கான ஆணையை அவர் பிறப்பிக்கலாம். சோ எக்ஸாம்பிள் இது எப்படி கேட்பாங்கன்னா யார் வந்து இது எம்பவர்டு ஒரு நோ டெலிவரி ஆர்டிகல் ஒரு நோ டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி விண்டோ டெலிவரி கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சூப்பரிண்டென்ட் ஒரு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம டிவிஷனல் ஹெட்டுக்கு அது இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது கிளாஸ் நம்பர் 46. அடுத்த கிளாஸ் நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 47 பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ். மணி ஆர்டர் பேமெண்ட் எப்படி பண்ணணும்? சோ ஜென்ரலி தபால் மாதிரி தான். தபால்ல நம்ம எப்படி சிம்பிளான டேர்ம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அனுப்புறவங்க பேரு சென்டர், வாங்குறவங்க பேரு அட்ரஸி இல்லையா? அதே மாதிரி மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் அனுப்புறவங்க பேருக்கு அவங்க பேரு ரெமிட்டர், அந்த பணத்தை பெற்றுக்கொள்பவர்களுக்கு பேரு பேயி. சோ மணி ஆர்டர் டெலிவரி எப்படி நடக்கும்? பேயினுடைய அட்ரஸ், அந்த பணத்தை யாரை பெற்றுக்கொள்றாங்களோ அவங்களோட அட்ரஸ்ல போய் நேர்ல போய் பட்டுவாடா செய்ய வேண்டும். சோ இதுல உங்களுக்கு தெரியும் மணி ஆர்டர்ல இந்த கூப்பன் போர்ஷன் ஒன்று இருக்கும், அதை அவங்க கிட்டயே நம்ம கொடுத்துருவோம் இல்லையா போஸ்ட்மேன் டெலிவரி அப்போ. சோ அந்த கூப்பன் போர்ஷனை நம்ம பேயிடமே நம்ம கொடுத்து விடலாம். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா மணி ஆர்டர் கொடுக்கும் பொழுது ஒரு டெலிவரி ஏஜென்ட் அதாவது ஒரு போஸ்ட்மேனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அவர் வந்து அவரை நம்ம மணி ஆர்டர் வழங்கக்கூடிய பேய் வந்து ஒரு பெர்மனண்டா நிரந்தரமா அந்த அந்த ஏரியால வசிக்கக்கூடிய ஒரு நபராக இல்ல, அல்லது ஏதோ ஒரு டவுட் வருது அப்படின்ற பட்சத்துல ஒரு சாட்டிஸ்பாக்டரி ப்ரூஃப் அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃபை பெற்றுக்கொண்டு அவர் அடையாளம் கண்டுட்டு அதுக்கு பிறகு மணி ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனமோ ஒரு காலேஜ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனோ இல்ல பெரிய ஒரு பிசினஸ் இதோ இல்ல கவர்மெண்ட் ஆபீசஸ் இதுக்கு அடிக்கடி மணி ஆர்டர் வரும் பட்சத்துல அந்த மாதிரி நிறைய வரவங்களுக்கு எப்படி நம்ம தபால் நிறைய வந்தா ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப் ரெடி பண்றோமோ அதே மாதிரி அதிகப்படியான மணி ஆர்டர்ஸ் வரக்கூடிய அந்த மாதிரி நிறுவனங்களுக்கோ அல்லது காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ செக் மூலியமாகவோ அல்லது வந்து போஸ்டல் பே ஆர்டர் மூலியமாகவோ அவர்களுக்கு நம்ம பல்கா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் செய்து கொடுக்க முடியும். எல்லாத்த விட முக்கியமா என்னன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? இன்சூர்டுக்கு லிமிட் 500, விபிக்கு 500, கஸ்டம் டியூட்டியா இருந்ததுன்னா 50, 100 இப்படி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேனால 2000 ரூபாய்க்கு மேல மணி ஆர்டரை கொண்டு சென்று நேரில் வழங்க முடியாது. 2000 ரூபாய்க்கு உள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம அங்க போய் பேயினுடைய விலாசத்துல போய் டெலிவரி, இல்லைன்னா அதை ஆபீஸ்க்கு கொண்டு வந்து விண்டோ டெலிவரி தான் செய்ய வேண்டும். இது யாருக்குன்னா நார்மல் போஸ்ட்மேன் கிடையாது, வில்லேஜ்ல இருக்கக்கூடிய வில்லேஜ் போஸ்ட்மேனுக்கு மட்டும்தான், கிராமப்புற போஸ்ட்மேன் அவர்களுக்கு மட்டும்தான். இதுதான் கிளாஸ் நம்பர் 47. அடுத்தது கிளாஸ் நம்பர் 48. இதுல என்ன சொல்றாங்கன்னா பொதுவான டியூட்டிஸ் போஸ்ட்மேனுக்கு. இது கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட்ல முக்கியம். இது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இல்ல 2, 3 இந்த ஆப்ஷனையே கொடுத்து ஒரு போஸ்ட்மேனுடைய டியூட்டில இதெல்லாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி
எம்சிக்யூல ஏபிசின்னு கொடுத்து ஆல் த அபவ் அந்த மாதிரி எல்லாம் வரும். இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது பாத்துக்கோங்க. ஒரு போஸ்ட்மேனுடைய டியூட்டியாக என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்மேன் ஒரு தபால்ல வந்து ஏதாவது ஒரு டியூ இருக்கு, ஒரு தபால் ஒரு அமௌண்ட்டை பெற்றுக்கொண்டுதான் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டேஜ் டியூவோ அல்லது ஒரு சுங்க வரி கஸ்டம் டியூ ஏதாவது இருந்தால் அதற்கான அந்த பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டுதான் அந்த தபாலை டெலிவரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும். அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் இன்சூர்ட் பார்சல் எல்லாமே அட்ரஸினோட கையொப்பம் அதற்கான அக்விட்டன்ஸை பெற்றுக்கொண்டுதான் அந்த தபாலையோ பார்சலையோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் ரூலா சொல்றாங்க. இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு டியூட்டின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் என்ன, ஒரு போஸ்ட்மேன் தன்னுடைய தனக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு பீட் ஒரு ஏரியா லொகேஷனை தாண்டி அடுத்தவருடைய டெலிவரி ஏரியாவுக்கு போகிறதோ அங்க இருக்கக்கூடிய டெலிவரி ஏதாவது மேற்கொள்வதோ அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதா செகண்ட். அண்ட் ஆல்சோ தேர்ட் என்னன்னா, ஒரு போஸ்ட்மேன் இஸ் நாட் பவுண்ட் டு கிவ் சேஞ்ச். சில்லறை கொடுக்கணும், கரெக்டா சேஞ்ச் கேரி பண்ணிட்டு ஒரு இன்சூர்டுக்கோ விபிக்கோ அவர்கள் தான் அந்த சேஞ்ச் வந்து மாத்தி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. சோ இந்த மூணு தான் டியூட்டிஸா கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஹ் அதாவது ஒரு அமௌண்ட் வாங்கணும்னா அதை வாங்கிட்டு தான் கொடுக்கணும். ப்ராப்பரா கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். ரெஜிஸ்டர்டு அந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய பீட்ல இருந்து வேற பீட்டுக்கு டீவியேட் ஆகக்கூடாது, அதாவது வழி மாறி செல்லக்கூடாது. சேஞ்ச் கொடுக்கணும்ன்ற கட்டாயம் ஒரு நெசசிட்டி அப்படிங்கிறது கிடையாது. சோ இது ஒரு போஸ்ட்மேனுடைய டியூட்டிஸ், கிளாஸ் நம்பர் 48. அடுத்து 49 என்ன சொல்றாங்கன்னா, டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் அட் போஸ்ட் ஆஃபீஸஸ் வித்தவுட் அ டெலிவரி ஏஜென்ட். சின்ன சின்ன கிராமங்கள்ல குக் கிராமங்கள்ல ஒரு சில இடத்துல டெலிவரிக்கான ஆளே இல்லாம இருக்கும். ஒரு சில இப்ப நம்மளே பார்த்திருப்போம், ஒரு சில பிஓஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் பிஓவா இருக்கும், டெலிவரி எல்லாம் கம்பைண்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல டெலிவரிக்கென்று பிரத்யேகமான ஆள் இல்லாத பட்சத்துல போஸ்ட் மாஸ்டரே தான் அந்த தபால், பதிவு தபால், பதிவில்லாத தபால் எல்லாத்தையும் அததான் அவங்கதான் அந்த டெலிவரியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 49. அடுத்தது கிளாஸ் நம்பர் 50, ரெஃப்யூசல் ஆஃப் ஆர்டிகல்ஸ். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரெஃப்யூஸ் செய்யும் அதிகாரம் கண்டிப்பாக ஒரு அட்ரஸிக்கு இருக்கு. தபாலை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளணும் கிடையாது, அதை மறுக்கும் எல்லா உரிமையும் ஒரு அட்ரஸிக்கு இருக்கு. சோ சோ அவருக்கு வேண்டாம் அப்படின்னா அதை வந்து அவர் தாராளமாக மறுக்கலாம். சோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம ரெஃப்யூஸ்ட் அப்படின்ற அந்த ரிமார்க்ஸ் எழுதி நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்றதா ரெஃப்யூசல் ஆஃப் ஆர்டிகல்ஸ், கிளாஸ் நம்பர் 50. அடுத்தது 51, 52 உங்களுக்கு ஒமிட்டட் தான். 54 என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீஸ் பெர்சோனல். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு பாதுகாப்பு பணியாளர்களிடமிருந்து ஒரு சில லெட்டர்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு எல்லாமே டெர்மினாலஜிஸ் வேற மாதிரி இருக்கும். ஃபோர்சஸ் லெட்டர், அதாவது அதுவே அது இன்லேண்ட் லெட்டர் தான், பட் அங்க இருந்து ஆர்மி சீலோட வரும், அதுக்கு பேர் தான் ஃபோர்சஸ் லெட்டர். கிரீன் என்வலப்ஸ். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதெல்லாம் ஃபுல்லி ப்ரீபெய்ட், ஆர்மிலேயே அதற்கான கட்டணம் எல்லாம் செலுத்தி ஆர்மி சீலோட வரும். இந்த மாதிரி இந்த ஃபோர்சஸ் லெட்டரோ அல்லது கிரீன் என்வலப்ஸோ வரும் பட்சத்துல அதுல தபால் தலை இல்ல, ஸ்டாம்ப் இல்ல அப்படின்னு அதுக்கு எந்த விதமான டியூவும் நம்ம போடக்கூடாது, ரெக்கவரி எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸோட டே ஸ்டாம்போட வரக்கூடிய ஃபோர்சஸ் லெட்டருக்கும் கிரீன் என்வலப்ஸும் முழுக்க முழுக்க ப்ரீபெய்ட் செய்யப்பட்டதுதான், அதற்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா கட்டணமும் பிறப்பிக்க கூடாது அப்படிங்கிறது தான் கிளாஸ் நம்பர் 54. சரி, இவ்வளவு நேரம் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம பார்த்த கிளாசஸ்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்ப நம்ம வச்சிருக்கோம். ஓகே, சோ பி ரெடி வித் யுவர் மெசேஜ் பாக்ஸோட நீங்க ரெடியா இருங்க. மைக் ஆன் பண்ணி யாரும் சொல்ல வேணாம், அது ரொம்ப மெஸ்ஸி ஆயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிளாஸ் நம்பர் 48 ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் டீல்ஸ் வித் வாட்? 48 கிளாஸ் இப்பதான் பக்கமா பார்த்தோம், அது எதை பத்தி டீல் பண்ணுது? டெலிவரி பத்தியா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பத்தியா, அல்லது டியூட்டிஸ் ஆஃப் போஸ்ட்மேனா, அல்லது டேமேஜ் ஆர்டிகல் பத்தியா? ஓகே, எஸ், ஒரு 4 பேர் மட்டும் தான் சொல்றீங்க. எஸ் எஸ், இப்ப கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டியூட்டிஸ் ஆஃப் போஸ்ட்மேன் அண்ட் அதர் டெலிவரி ஏஜென்ட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு 3 டியூட்டிஸ் அதை பத்தி சொல்றதுதான் கிளாஸ் உங்களுக்கு கிளாஸ் 48. சோ இந்த மாதிரி கிளாஸஸ் என்ன அதனுடைய டெஃபினேஷனும் சேர்த்து படிங்க, எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். குவிக்கா அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆன்சர் சி. அடுத்தது, இஃப் அ பார்சல் இஷ்யூ டு அ போஸ்ட்மேன் ஃபார் டெலிவரி இஸ் நாட் டெலிவர் இன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், அதை என்ன பண்ணணும்? முதல் முறை போய் ஒரு பார்சல் டெலிவரி ஆகல, அதை என்ன பண்ணணும்? மறுபடியும் கொடுத்து விடலாமா, இல்ல மறுபடியும் கொடுக்க வேண்டாமா, செகண்ட் டே கொடுக்கணுமா, இல்ல அடுத்த 2 நாட்களுக்கு கொடுக்கணுமா? எஸ் எஸ் எஸ், கொஞ்சம் குவிக்கா ஆன்சர் பண்ணலாம் எல்லாருமே. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம பார்த்தோம் இல்லையா, பார்சலுக்கும் இன்சூருக்கும் there is no concept of second delivery. so ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மீண்டும் ஒரு முறை கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அதுக்கான நோட்டீஸ் கொடுத்தாலே போதுமானது. அடுத்த கொஸ்டின் குவிக்கா பார்க்கலாம். மணி ஆர்டர் பேபிள் டு அ பர்சன்
who is not permanent resident within the jurisdiction of office of payment. அவர் ஒரு நிரந்தரமான ஒரு ரெசிடென்ட் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த மணி ஆர்டர் அவருக்கு எப்படி கொடுக்கலாம்? நார்மலா கொடுக்க வேண்டாமா? செக்கா கொடுக்கலாமா? போஸ்ட் மாஸ்டர் கொடுக்கலாமா? இல்லனா ஒரு ப்ரூஃப் வாங்கிட்டு கொடுக்கலாமா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அதாவது அவர்கள்கிட்ட ஒரு சாட்டிஸ்பாக்டரி ப்ரூஃப் வாங்கிட்டு அவர்களிடம் கொடுக்கலாம். சோ எக்ஸலண்ட், எல்லாரும் சரியான இது கொடுக்குறீங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு கிரீன் கலர்ட் இன்லேண்ட் லெட்டர் ஆர்மி போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஆர்மி டேட் ஸ்டாம்போட வருது. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? டாக்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ரிட்டர்ன் பண்ணிடலாமா இல்ல நன் ஆஃப் தீஸா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது அதுக்கு டாக்ஸ் எதுவும் போட வேணாம். நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, அது முழுக்க முழுக்க ப்ரீபெய்ட் தான். அடுத்தது, a postman can attempt home delivery of a parcel weighing no less than 10 kg. எத்தனை முறை அவர் ட்ரை பண்ணலாம்? ஒரு போஸ்ட்மேன் பார்சலை ஹோம் டெலிவரி எத்தனை தடவை அட்டெம்ட் பண்ணலாம்? எக்ஸலண்ட், ஒன்லி ஒன்ஸ், ஒரு முறை மட்டும்தான் ஹோம் டெலிவரி கொடுத்தா போதும். அடுத்த கொஸ்டின் குயிக்கா சொல்லுங்க. விண்டோ டெலிவரி ஆஃப் an insured article will be done if the insured value is more than how many? எவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேல இருந்ததுன்னா இன்சூர் கொடுக்கலாம்? எஸ் எஸ் எஸ், 500 இஸ் த ரைட் ஆன்சர். எல்லாருமே மிகச்சரியாக சொல்றீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் இதே ஜோஷோட சொல்லுங்க பாப்போம். ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு அ பர்தானிஷன் விமன் ஷுட் பி டெலிவர்ட். யார்கிட்ட கொடுக்கணும்? பர்தானிஷன் விமனுக்கு வரக்கூடிய தபாலை இந்த 4 ஆப்ஷன் பார்த்து பொறுமையா சொல்லுங்க. யார்கிட்ட கொடுக்கணும்? சோ பர்தானிஷன் விமன் கிட்டயா, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயா, இல்ல விட்னஸ் கிட்டயா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். To the witness who identifies the signature of the Pardhanishan women. அவர் போஸ்ட்மேனுக்கும் தெரிஞ்சவரா இருக்கணும். எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, a VP article can be kept in post office deposit from the date of intimation to the addressee for how many days? ஒரு VP ஆர்டிக்கலை நம்ம கொடுத்துட்டு எவ்வளவு நாள் வச்சுக்கலாம்? எஸ், ஆப்ஷன் சி 7 days is the right answer. அடுத்த கொஸ்டின் குயிக்கா சொல்லுங்க. When an inland register article is received in the office of delivery in a damaged condition, a notice is sent by the postmaster to attend the post office within how many days? எத்தனை நாளுக்குள்ள வந்து கொடுக்க சொல்லணும்? எஸ், எக்ஸலண்ட். இது வந்து 7 days. இதுவே ஃபாரின் ஆர்டிகிளா எவ்வளவு நாள் அப்படின்றதே எனக்கு மெசேஜ்ல மட்டும் சொல்லுங்க. இதுவே ஃபாரின் ஆர்டிகிளாக இருக்கும் பட்சத்துல எஸ், அப்சல்யூட்லி இட் இஸ் 15 days. ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ எல்லாரும் எக்ஸலண்டா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இதே ஜோஷோட நம்ம அடுத்த கிளாஸ்க்கு அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். இது ஒரு பார்ட் தான். அடுத்து அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். 51 இதுல என்ன சொல்றாங்க? ஆப்ளிகேஷன் டு பே சார்ஜஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு அதுல ஏதாவது போஸ்டேஜ் டியூ, ஏதாவது செலுத்த வேண்டிய தொகை ஏதாவது இருக்கும் பட்சத்துல அதை வந்து அவங்க செலுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தபால அவங்க வாங்கிக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு இது அளவுக்கு மிஞ்சி ஓவர் சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் பட்சத்துல அது அந்த டெலிவரி போஸ்ட் மாஸ்டரிடம் போய் அதை பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க கொடுக்கலாம். அப்படிங்கறதுதான் கிளாஸ் நம்பர் 51. அடுத்து என்ன சொல்றாங்க? ரெமெடி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் சார்ஜஸ் டியூ. ஸோ சார்ஜஸ் டியூ இருக்கிறத நம்ம பொதுவா என்ன சொல்றோம்? வாங்கிக்கிறோம். இல்ல என்ன பண்றாரு? அட்ரஸ் இவனுக்கு மறுத்துறாரு, எனக்கு டியூ எல்லாம் கட்டி வாங்கணும்ன்ற எனக்கு அந்த அவசியம் இல்லை அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அப்படியே நம்ம என்ன பண்றோம்? சென்டருக்கு வரும். சென்டரும் அதை மறுக்க முடியுமா? மறுக்க கூடாது. அதற்குண்டான போஸ்டேஜ் டியூவை அவர் வாங்கிட்டு தான் அந்த தபால கட்டாயமா அவங்க வாங்கணும். ஒருவேளை அந்த மாதிரி டெலிவரி எடுக்கும் பொழுது அதற்கான இதை வந்து அவங்க பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட், நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட சட்டத்தின்படி என்ன ஃபைன் இம்போஸ் பண்ணணுமோ அது வந்து பண்ணணும். அது வந்து எந்த முறையில ரெக்கவரி பண்ணணுமோ அப்படி ரெக்கவர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட்ல இதை பத்தின டீடைல்டு எல்லாமே இருக்கு. ஸோ என்ன அதுல சொல்லுவாங்க அப்படின்னா, அவர்கள் அந்த தபால வந்து அதை வந்து அதற்கான டியூ பணத்தை செலுத்தும் வரை அவர்களுக்கு வரக்கூடிய மத்த பிற ஆர்டிக்களை வந்து நிறுத்தி வைக்கும் அதிகாரம் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இருக்கு. ஸோ இது சொல்றதுதான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட். ஸோ சார்ஜஸ் கண்டிப்பா கட்டணும். அப்படி கட்டாத பட்சத்துல அதை வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சட்டத்தின்படி அதற்கான என்ன வழிமுறைகளோ அதை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த வாங்குற வரைக்கும் அவர்களுக்கு மத்த பிற ஆர்டிகல்ஸ் வரும் இல்லையா, அதை வந்து நிறுத்தி வைக்கும், வித்ஹோல்டு பண்ற ஒரு உரிமை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு அதுல அதற்கான வழிவகைகள் அதுல இருக்கு அப்படின்றதான் கிளாஸ் நம்பர் 52. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் மலிஷியஸ்லி சென்ட் அன்பெய்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சில கேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேண்டுமென்றே ஒருத்தருக்கு வந்து ஏதாவது தீங்கு செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடவே போஸ்டேஜ் சரியா செலுத்தாம அப்படியே அனுப்புறது. சோ ஒரு இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் த சர்க்கிள்
அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா, ஆமா இந்த மாதிரி ஒருத்தருக்கு நிஜமாவே ஒருத்தரை வந்து துன்புறுத்தும் வகையிலயோ வேண்டுமென்றே செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த போஸ்டேஜ் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பார்த்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவர்கள் கிட்ட இருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல்ஸ் மெலிஷியஸ்லி சென்ட் அன்பேட். வேண்டுமென்றே பண்ணா அதற்கான போஸ்டேஜ் நம்ம வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றதா கிளாஸ் நம்பர் 53. அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் என்னன்னா போஸ்ட் பாக்ஸஸ், அதுக்கு அடுத்து வரக்கூடிய போஸ்ட் பேக். இதுல வரிக்கு வரி முக்கியம். சோ எப்படி பாத்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ்ல ஒவ்வொரு லைனுமே நீங்க இதுல இருக்கிறது அப்படி படிக்கும். சோ இதை மட்டும் நம்ம கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா முதல்ல போஸ்ட் பாக்ஸஸ். ஸோ போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு சில அலுவலகங்கள்ல சர்க்கிள் ஹெட் பார்த்து நியமித்த ஒரு ஒரு வசதி தான். இதுல என்ன இருக்கு, நிறைய போஸ்ட் பாக்ஸஸ் இருக்கும். அதை வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க வந்து அதற்கான ரெண்ட் வாடகையை செலுத்தி அவர்கள் வந்து அந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற வசதி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல எந்த மாதிரி தபால்களை நம்ம பட்டுவாடா செய்வோம்னா ஒன்லி ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ், முழுவதுமாக அதற்கான போஸ்டேஜை பே செய்த, அதுவும் ரெஜிஸ்டர்ட் கிடையாது, ஒன்லி பதிவு செய்யாத அந்த அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸை மட்டும்தான் இந்த போஸ்ட் பாக்ஸஸ் மூலியமா செய்ய முடியும். உதாரணத்துக்கு நமக்கு புக் பேக்கெட்ஸ், நமக்கு போஸ்ட் கார்ட்ஸ், நமக்கு வந்து என்வெலப்ஸ், இந்த மாதிரி பதிவு செய்யாத சாதா தபால்கள் மட்டும்தான் போஸ்ட் பாக்ஸ்ல நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஸோ ஐஎல்சிஸ், ஆரோகிராம்ஸ், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர், புக்ஸ் இந்த மாதிரி. சோ இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கறத ரெண்டர், இப்ப நான் வந்து வாடகைக்கு எடுத்துறேன், ஓகேங்களா? நான் வந்து அதுக்கான ரெண்டர் ஆயிடுறேன். இதை வந்து நான் மட்டும்தான் பயன்படுத்தணுமா, வேற யாருமே பயன்படுத்த கூடாதா அப்படின்னா இதற்கு ஒரு சில வழி வகைகள் வந்து சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஒரு வேற யாருமே பயன்படுத்தக்கூடாது, ஒரு போஸ்ட் பாக்ஸ் உடைய ரெண்டர், அத வாடகைக்கு எடுத்த அந்த ரெண்டரை தவிர வேற யாருமே பயன்படுத்தக்கூடாது. ஆனா யாருக்கெல்லாம் இதற்கான சலுகைகள் இருக்கு, இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா லெஜிமிட்டேட் பர்சனல், யார் வந்து இதை வாடகைக்கு எடுக்கிறாங்களோ அவர்களுடைய லெஜிமிட்டேட் பர்சனல் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்களுக்கான ஒரு முறையான பணியாளர்கள் யாராவது, அவர்களுக்கான ஒரு கரெக்டான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பணியாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இந்த போஸ்ட் ஆபீஸ் இந்த வசதியை பெற்றுக்கொள்ளலாம், அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ அவர்களுடைய கெஸ்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஒரு ஒரு நிறுவனத்துடைய போஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னா அதனுடைய ட்ரெயினிஸ், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், உள்ள இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் கூட இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதியை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அதே மாதிரி இப்ப போஸ்ட் பாக்ஸ் ரெண்டனுடைய கேஷுவல் விசிட்டர்ஸ், அதாவது சும்மா பார்வையாளர்கள் யாராவது வந்திருப்பாங்க இல்லையா அவர்கள் பார்க்க, அதே மாதிரி அவர்களோட கமர்ஷியல் ரெப்ரசன்டேட்டிவ், அவர்களுடைய வணிகம் சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகள் யாராவது இருந்தாங்க, இவரோட தங்கி இருக்காங்க அப்படின்னா அவர்களும் பயன்படுத்தலாம். சோ பொதுவா அவங்களுக்கு மட்டும்தான், ஆனா இந்த 4 பேருக்கு மட்டும் இது ஓகே, இவங்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஆப்ஷன் கொடுத்து எக்ஸாமினேஷன்ல கேட்கறது உண்டு. சோ இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்தது கிளாஸ் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும், ஒன்னொன்னுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். சோ இந்த நம்ம எந்த பாக்ஸ் வந்து நம்ம ரெண்டுக்கு எடுக்கிறோமோ அந்த பிஓ பாக்ஸ் நம்பர் அப்படின்றது குறிப்பிட்டுதான் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து பிக்ஸ் ஆகும். சோ இதற்கான ரெண்ட் என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்டான இது. இதற்கான ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ், இதுக்கப்புறம் பார்க்க போற போஸ்ட் பேக் வசதி, இது ரெண்டுமே வேற வேற, ஓகேங்களா? ஒரு போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் இது தனியா எனக்கு ஒரு பினான்சியல் இயர் முழுவதும், அதாவது ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் வேணும்னா அதற்கான கட்டணம் 150 ரூபாய். இதுவே எனக்கு வருஷம் முழுக்க வேண்டாம், எனக்கு கொஞ்ச நாள் போதும் அப்படின்னு போஸ்ட் பாக்ஸோ அல்லது பேக் வசதியோ 3 மாசமோ அல்ல அதுக்குள்ளாக அதற்கும் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதற்கான கட்டணம் 50 ரூபாய். இதுவே எனக்கு போஸ்ட் பாக்ஸும் வேணும், எனக்கு பேக் ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா அது ஒரு நிதியாண்டுக்கு பினான்சியல் இயருக்கு 250 ரூபாய். அதுவே போஸ்ட் பாக்ஸ் அண்ட் போஸ்ட் பேக் ரெண்டுமே எனக்கு வேணும், ஆனா 3 மாசமும் அதற்கு குறைவாகவோ இருந்தால் போதும் அப்படின்னா அதற்கு 80 ரூபாய் அப்படிங்கறதா கட்டணம். சோ இது நீங்க தூக்கத்துல கேட்டு எழுதா கூட நம்ம கரெக்டா சொல்லிடணும். சோ ஐதர் ஸ்லாஷ் போட்டிருக்கேன் இல்லையா, ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னா ஒரு வருஷம்னா 150 50, ரெண்டுமே வேணும்னா 250 80. சோ இதை நீங்க எப்பவுமே மறந்துட வேணாம், இது நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த போஸ்ட் பாக்ஸ்னுடைய ஒரு சில இன்னும் விதிமுறைகளை இதுல நம்ம பார்க்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டர், இதை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, யாரும் மைக் ஆன் ஆயிருக்கு. ஓகே கண்டினியூ பண்ணலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டர்
ஒரு ரெண்டர் வந்து தன்னுடைய நிறுவனம் இல்லாம தன்னோட நிறுவனம்க்கு அவர் வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் ரெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அது இல்லாம தன்னோட சம்பந்தப்பட்ட அலைட் கன்சர்ன்ஸ் அவரோட சம்பந்தப்பட்ட அதோட எக்ஸ்டெண்டட் கம்பெனி ஏதாவது இருந்ததுன்னா அவர்களுக்கும் இதே போஸ்ட் பாக்ஸ பயன்படுத்திக்கலாம். ஆனா ஃபீஸ் தனியா தான் கட்டணும். இன்னொரு ஒரு 150 அந்த மாதிரி தனியாக தான் கட்டணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான். சோ இதே போஸ்ட் பாக்ஸ் எடுத்த ரெண்டருக்கு பதிவு தபாலோ இன்சூர்டோ பிபிஓ வந்தால் அதை நம்ம யார் மூலமா டெலிவரி பண்ணுவோம்னா போஸ்ட்மேன் மூலமா தான் டெலிவரி பண்ணுவோம். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் இந்த பேர்ல யாருமே இல்ல, ஒரு தபால் வருது, ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டிருக்கு, இந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ் யாருமே நமக்கு ரெண்ட் எடுக்கல, இல்ல இவங்க போஸ்ட் பாக்ஸ்னுடைய அந்த லைசன்ஸ் பீரியட் அதுக்கான ரெண்ட் பீரியடே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி தபால்களை சென்டருக்கு நம்ம திருப்பி அனுப்பிடுவோம். அதே மாதிரி இப்போ இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதியை பெறணும்னு நினைக்கிறவங்க இதற்கான அப்ளிகேஷனை அந்த கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டர் எந்த ஆபீஸ்ல அவங்க அதை வசதியை பெற நினைக்கிறாங்களோ அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்கணும். அப்ளிகேஷன் கூட 2 விட்னஸ் வாங்கி கொடுக்கணும். இது வந்து சாதாரண ஒரு 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 பிரைவேட் யாராவது வாங்குறாங்கன்னா தான். இதே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் யாராவது இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதி வாங்குறாங்கன்னா அதற்கு இந்த விட்னஸ் வாங்கணும் அப்படின்ற அந்த 2 விட்னஸ் வாங்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து எப்படி ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்களோ அதே போல ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு கொடுத்த அந்த போஸ்ட் பாக்ஸ திரும்ப பெறும் எல்லா உரிமையும் இருக்கு. பின்னால இவங்க அப்ளிகேஷன்ல கொடுத்த ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சரியில்லை, இல்ல அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, தவறாக பயன்படுத்துறாங்கன்ற விஷயம் தெரிய வந்ததுன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற வசதியை திரும்ப கொள்ளும் வசதி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த உரிமை எப்பவுமே உண்டு. அடுத்தது ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதி வாங்கிட்டாங்க. இவங்க அந்த கம்பெனி ஒரு சில இதுக்கு ஒரு சில பர்பஸ்க்காக இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க, ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா அதை பத்தின தகவலை அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட ஷிஃப்ட் பண்ணதுல இருந்து 7 நாளைக்குள்ள கட்டாம நம்ம கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். இல்ல அப்படின்னா அந்த போஸ்ட் பாக்ஸுடைய வசதி வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும், வித்ட்ரா பண்ணப்படும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி எந்த ரெண்டரும் எனக்கு இந்த பர்டிகுலர் நம்பர் தான் வேணும், இது எனக்கு லக்கியான நம்பர் அப்படின்னு இந்த நம்பர் வேணும்னு எதையும் டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரெண்ட் எல்லாமே அட்வான்ஸா பே பண்ணிடணும். ரினிவலும் அட்வான்ஸா பண்ணிடணும். இப்ப ஒரு பினான்சியல் இயருக்கு தான் கட்டுறோம், ஏப்ரல் டு மார்ச் அப்படின்னா அடுத்த பினான்சியல் இயருக்கு முன்னாடி அதை ப்ராப்பரா நம்ம பே பண்ணிடணும். சோ இதுல எந்த விதமான ரீஃபண்ட் என்பது கிடையாது. ஒரு தடவை பே பண்ணியாச்சு அப்படின்னா எந்த விதமான ரீஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஒருவேளை போஸ்ட் பாக்ஸ்க்கு கட்டணம் எல்லாத்தையும் செலுத்திட்டு ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எனக்கு வேண்டாம் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, அவர்களுக்கு என்று எந்த போஸ்ட் பாக்ஸும் நியமிக்கப்படல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிளைம் ஏதாவது வந்ததுன்னா நம்ம வேணா திருப்பி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்காக கட்டின ஒரு ரெண்ட்டை இன்னொரு போஸ்ட் பாக்ஸ்க்காக அட்ஜஸ்ட் பண்ணப்பட மாட்டாது. சோ இதுல இந்த ரெட் கலர்ல இருக்கிற அத்தனையும் முக்கியம். சோ எப்ப வேணா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணா 7 நாளைக்குள்ள சொல்லணும். இந்த நம்பர் தான் வேணும்னு கேட்க கூடாது. ரெண்ட் எல்லாம் அட்வான்ஸா பே பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அலாட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது எனக்கு வேண்டாம்னு சொன்னா திருப்பி கொடுத்துடலாம். சோ இதெல்லாம் நீங்க மனசுல அப்படியே பதிவு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதி பெறவங்க நம்ம சொன்ன இந்த ரெண்ட் இந்த அமௌண்ட் இல்லாம இந்த 150 இதெல்லாம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்ற ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இது இவ்வளவுதான் அப்படின்னு குறிப்பிட்டு கிடையாது, ஒரு கணிசமான ஒரு தொகையை ரீஃபண்டபிள் டெபாசிட்டா கொடுத்துருவாங்க. இந்த போஸ்ட் பாக்ஸ் ரெண்டர் அப்படிங்கிறவங்க இது மட்டும் இல்லாம இவர்களுக்கு என்று ஒரு கீ, லாக் அண்ட் கீ வந்து அப்படின்னு இருக்கும். ஒருவேளை நம்ம போஸ்ட் பாக்ஸ்னுடைய ஒரு சாவி ரெண்டர் கிட்டயும் இன்னொரு சாவி போஸ்ட் மாஸ்டர் கிட்டயும் இருக்கும். ஒருவேளை இந்த சாவியோ அல்லது பூட்டோ டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ அல்லது அந்த கீ தொலைஞ்சிருச்சுனாலோ அதற்கான அந்த பணத்தை அந்த லாஸ வந்து கஸ்டமர் தான் அதை வந்து அதற்கான திரும்பி அதுக்கான கட்டணத்தை கொடுத்து திரும்ப இன்னொன்னு பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி ரெண்ட் பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்ச உடனே 15 நாளைக்குள்ளாக அந்த லாக் அண்ட் கீ எல்லாத்தையுமே போஸ்ட் மாஸ்டர் கிட்ட வந்து சரண்டர் பண்ணிடணும். அண்ட் முக்கியமா சொல்றது இது ஒவ்வொரு நிதியாண்டுக்கு தான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சோ அப்ப ரினிவல் வந்து முன்கூட்டியே பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ மீண்டும் புதுப்பித்தல் அப்படிங்கிறது ஒரு வருஷம் வருது அப்படின்னா முன்னாடியே பண்ணிடணும். சரி முன்னாடி பண்ணல அப்படின்னாலும் ரேரஸ்ட் கேஸ் கிரேஸ் பீரியடா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முடிஞ்சு 31/3 முடிஞ்சிடும் இல்லைங்களா? இது ஏப்ரல் டு மார்ச் தான். மார்ச் முடியுதுன்னா ஒரு 15 நாள் கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளயாவது அடுத்த வருஷத்துக்கு உண்டான ரினிவலை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற அது வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். வேணும்னா அவங்க திரும்ப ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பிலேட்டடா கொடுக்குறாங்க, அப்ளிகேஷன் கொடுத்தாலும்
அதே போஸ்ட் பாக்ஸ் வந்து அவைலபிளா இருந்தா கொடுப்போம், இல்ல வேற ஏதாவது நம்பர் தான் இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்தது இது ரொம்ப முக்கியம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பீரியட் ஆஃப் ரெண்டல் அப்படிங்கிறது என்ன? அதாவது நம்ம இந்த ரெண்ட் கட்டுறோம் இல்லைங்களா? இந்த பீரியட் ஆஃப் ரெண்டல் அப்படிங்கிறது எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த், அதாவது எந்த மாதம் அந்த தொகையை அனுப்புறோமோ அந்த மாதத்தினுடைய முதல் தேதியில இருந்து இந்த பீரியட் ஆஃப் ரெண்டல் அப்படிங்கிறது, இந்த வாடகைக்கான அந்த ஸ்டார்டிங் பீரியட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். ரினிவல் அப்படிங்கிற பட்சத்துல எப்ப முடியுதோ, இப்ப மார்ச் முடியுது, ஏப்ரல்ல திரும்ப ரினியூ பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த், ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து, அதாவது முன்பு ப்ரீவியஸ் அந்த வாடகை தொகை முடிஞ்சு நம்ம புதுப்பிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டே இருக்கு இல்லைங்களா, மாதத்தினுடைய முதல் தேதி, அதுதான் பீரியட் ஆஃப் ரெண்டல். அதுல இருந்து அந்த மார்ச் வரைக்கும். சோ இப்படிதான் உங்களுக்கு அந்த ரெண்டல் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு கணக்கில் கொள்ளப்படும். அதே மாதிரி இந்த போஸ்ட் பாக்ஸ்ங்கிறது அந்த பர்டிகுலர் ரெண்டரே தான் வந்து அதை வந்து எடுத்து ஓபன் பண்ணி திறக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவர் யாரோ ஒரு மெசஞ்சர், யார வேணாலும் அவர் அனுப்பலாம். ஸோ இத அவங்களை அடையாளம் கண்டு கொள்றதுக்கு வசதியாக நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் பாக்ஸ் இந்த ஃபெசிலிட்டி வாங்குறவங்களுக்கு ஒரு டெலிவரி டிக்கெட் அப்படின்னு கொடுப்போம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஸோ அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு வர அந்த மெசஞ்சருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, போஸ்ட் பாக்ஸ திறந்து அதுல இருக்கக்கூடிய தபால்களை எடுக்கிறதுக்கு உண்டான அந்த ஆக்சஸ், அந்த அதற்கான பெர்மிஷன் அப்படிங்கறது நம்ம கொடுப்போம். அதே போல இந்த போஸ்ட் பாக்ஸ் ரெண்ட் எடுத்தவங்க ஒரு ஆபீஸ்னுடைய அலுவலக நேரம், பிசினஸ் ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எப்ப வேணாலும் அதை அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து அங்க கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமா. அதே மாதிரி ஒரு ரெண்டர் வந்து வித்தவுட் போஸ்ட் பாக்ஸ் நம்பரே இல்லாம இது இப்பதான் நாங்க அப்ளை பண்ண போறோம், நாங்க அதுக்குள்ள பயன்படுத்துறோம் அப்படின்னா பண்ண முடியாது. முறையாக பயன்படுத்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சேவையை அவங்க பயன்படுத்த முடியும். அண்ட் அதே மாதிரி போஸ்ட் பாக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய சைஸ்ல எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஒருவேளை சைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சைஸான ஒரு ஒரு பார்சல் வருது, ஒரு ஆர்டினரி பார்சல் வருது, ஏதாவது வருது அப்படின்னா அதை வந்து நம்மளால உள்ள புகுத்த முடியாத பட்சத்துல போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, அதை பத்தின ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் மட்டும் அவங்க கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு அந்த தபால நம்ம டெலிவரி டிபார்ட்மெண்ட்ல விண்டோல அவங்களுக்கு பட்டுவாடா செய்து கொள்ளலாம். சரி, ஒருவேளை கீ தொலைஞ்சிருச்சு, கீ வந்து வாங்குறதுக்கு உண்டான அந்த மீன் டைம், அந்த பீரியட்ல அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த தபால்களை கவுண்டர்லயே அந்த ரெண்டல் வந்து பெற்றுக்கொள்ளலாம். சோ ஒரு கிளியர் அன்னன்னைக்கு கிளியர் பண்ண வேண்டியது அவர்களுடைய கடமை. சோ ஒரு வாரம் வரைக்கும் அவங்க அந்த தபால் போஸ்ட் பாக்ஸ் வந்து அந்த தபாலை எடுத்துக்கிட்டே போல அப்படின்னா ஒரு நோட்டீஸ் வந்து போஸ்ட் மாஸ்டர் விடுவாரு. சோ அடிக்கடி இந்த மாதிரி பண்ணாலோ, மிஸ்யூஸ் பண்ணாலோ, தவறான இதுக்கு ஈடுபடுத்தப்பட்டாலோ, சோ இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதி என்பது ரெண்டரிடமிருந்து வித்ட்ரா செய்யப்படும். சோ இதுதான் போஸ்ட் பாக்ஸ்னுடைய ஒரு சில ரூல்ஸ். சோ இதுதான் போஸ்ட் பாக்ஸ். நம்ம சொன்ன மாதிரி இதுல ஃபீஸ் அண்ட் இந்த ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். நான் முன்பே சொன்னேன், போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு சில ஆபீசஸ்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா எல்லா டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போஸ்ட் பாக்ஸ் வசதி இருக்கோ இல்லையோ, இப்ப நம்ம பார்க்க போற இந்த போஸ்ட் பேக் அப்படின்ற இந்த வசதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கான். இதுக்குன்னு ஒரு பேக் ஒண்ணு வச்சிருப்பாங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு பேக் வச்சிருப்பாங்க. அந்த பேக்குக்கு ஒரு லாக் அண்ட் கீ இருக்கும். ஒரு சாவி போஸ்ட் மாஸ்டர் கிட்ட, இன்னொரு சாவி அந்த ரெண்டர் கிட்ட. சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு என்று வரக்கூடியும் இந்த போஸ்ட் பேக்குக்கு வரக்கூடியும் எல்லா தபால்களையும் இந்த பைக்குள்ள போட்டு அதை லாக் பண்ணி மெசஞ்சர் கிட்ட கொடுத்துருவாங்க. சோ மெசஞ்சர் அதை கொண்டு போனதுக்கு அப்புறமா அந்த ரெண்டர் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கீயை வச்சு ஓபன் பண்ணி இதுல இருக்கக்கூடிய தபால்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சோ அதே கான்செப்ட் தான். ஆனா வந்து இது வந்து ஒரு மூவபிள் பேக்ல நம்ம கொடுத்து அனுப்புறோம் அந்த மாதிரி. சோ நெக்ஸ்ட் டே கொண்டு வந்துடணும். சோ இந்த மாதிரி ஒரு இது ஒரு ஒரு கான்செப்ட் தான் போஸ்ட் பேக். நம்ம போஸ்ட் பாக்ஸ்க்கு என்னெல்லாம் விதிமுறை சொன்னோமோ, ரெண்டர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சொன்னோமோ, அது அத்தனையும் போஸ்ட் பேக்குக்கும் வந்து பொருந்தும். சோ இது எல்லாமே வந்து போஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிஷன்ஸா சொன்னோமோ அது அத்தனையும் போஸ்ட் பேக்குக்கு பொருந்தும். சோ போஸ்ட் பாக்ஸ் பேக் இது ரெண்டுத்தையும் காம்பினேஷனாவும் தாராளமா ஒரு கஸ்டமர் வந்து எடுத்துக்கலாம். சோ இதுதான். சோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இவ்வளவு நேரமா அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? சோ கெட் ரெடி வித் யுவர் மெசேஜஸ். சோ இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் இப்ப பார்க்க போறோம். குவிக்கா நீங்க ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So if an article is received address care of post box, but the addressee has ceased to be the renter. Ceased அந்த ரெண்டரே இல்ல, அவர்களுக்கான ஃபைன் பீரியட் முடிஞ்சிருச்சு. அந்த ஆர்டிகல் நம்ம என்ன பண்ணுவோம்? சோ குவிக்கா ஆப்ஷன் பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். எஸ், அப்சல்யூட்லி ரைட். அதை வந்து சென்டருக்கு நம்ம திருப்பி அனுப்பிடுவோம். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் எஸ் எஸ். எல்லாம் குவிக்கா கொஞ்சம் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் எஸ். அடுத்தது பார்க்கலாம். ஆனுவல் ஃபீ
ஃபார் போஸ்ட் பாக்ஸ் அண்ட் பேக் டுகெதர் எவ்வளவு டக்குன்னு சொல்லணும் இதெல்லாம். போஸ்ட் பாக்ஸ் அண்ட் பேக்குக்கு ஆனுவல் ஃபீஸ் என்னது? எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 250 rupees இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது ஆர்டிகல் அட்ரஸ் டு அதர் பர்சன் ஆர் ஃபிர்ம் கேர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஆல் ஆர் நாட் டு பி டெலிவர் த்ரூ போஸ்ட் பாக்ஸ் எக்ஸப்ட் யாரு? பொதுவா அவங்க தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா யார் யாருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். லெஜிமிட்டேட் பர்சனலுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை பயன்படுத்த நம்ம அனுமதிக்கலாம். எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ரெண்டர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் ஹாஸ் டு பே நெசசரிலி. ஒரு ரெண்டர் என்னென்ன பணத்தை எல்லாம் செலுத்தணும்? ஆப்ஷன் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ரெண்ட் மட்டுமா, அல்லது லாக்குக்கா, அல்ல கீக்கா, இல்ல லாக் அண்ட் கீ எல்லாத்துக்குமே பணம் கட்டணுமா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆக்சுவலி அந்த லாக் அண்ட் கீக்கும் இவங்க தான் வந்து ஸ்பேர் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் லாக் அண்ட் கீ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். ரெஜிஸ்டர்ட் இன்சூர்ட் பிபி ஆர்டிகல்ஸ் அண்ட் மணி ஆர்டர்ஸ் பேபிள் டு அ பர்டிகுலர் ஃபிர்ம் ஹூஸ் நேம் த போஸ்ட் பாக்ஸ் ஸ்டாண்ட்ஸ். அதை யார் மூலியமா கொடுப்போம்? ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல், விபி, கொஞ்சம் ஆப்ஷன் பார்த்து சொல்லணும். நாட் ஆப்ஷன் ஏ. எஸ், ஆப்ஷன் டி. போஸ்ட் பாக்ஸ் வந்து ஒன்லி, எஸ் ஒன்லி அன்ரெஜிஸ்டர்ட் மட்டும்தான். சோ இதுல நம்ம என்ன கேட்டிருக்கோம்? ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்கோம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சோ வந்து போஸ்ட்மேன் கிட்ட தான் ரெஜிஸ்டர் தபாலை எல்லாம் கொடுத்து டெலிவரி பண்ண சொல்லுவோம். ஓகே, தட்ஸ் ஆல். சோ இப்போ நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அடுத்த கிளாஸ் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சோ தேங்க்யூ ஆல். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ் 57 அப்படிங்கிறது விண்டோ டெலிவரி. சோ என்ன சொல்றோம்? போஸ்ட் பாக்ஸ் வசதி இருக்கோ இல்லையோ, ஒரு ஆபீஸ்க்கு போஸ்ட் பேக் வசதி இருக்கோ இல்லையோ, ஆனா விண்டோ டெலிவரி அப்படிங்கிறது எல்லா டெலிவரி போஸ்ட் ஆபீஸ்க்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம் தான். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் ஒரு பர்சன் இருக்காரு. அவர் வந்து பொதுவாக போஸ்ட்மேன் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருவோம். ஆனா அவர் விருப்பப்பட்டால் ரெகுலரா நம்ம ஆபீஸ்னுடைய பிசினஸ் அவர்ஸ்ல போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்க வேண்டாம், நானே வந்து இத வந்து நான் தபால்களை, எனக்கு வரக்கூடிய தபால்களை பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தாராளமா அதை அனுமதிக்கலாம். அதற்கான எந்த ஒரு கட்டணமும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்க வேண்டாம், நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம தாராளமா எந்த வித எக்ஸ்ட்ரா சார்ஜுமே இல்லாம அவங்களுக்கு அந்த விண்டோ டெலிவரி அப்படின்றத நம்ம தாராளமா நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 57. அடுத்தது கிளாஸ் நம்பர் 58. இது இப்ப நம்ம இதை பார்க்க போறதுமே பிராக்டிகலி ஃபீசிபிளான்னு கிடையாது, பட் ரூல்ல எக்ஸாமுக்காக அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் டு மெசஞ்சர்ஸ் சென்ட் ஃப்ரம் பிளேசஸ் நாட் சர்வ் டெய்லி பை போஸ்ட்மேன். அதாவது இப்போ ஒரு ஏதோ ஒரு ரொம்ப ரிமோட்டான ஒரு பிளேஸ் இருக்கு, போஸ்ட்மேனால டெய்லி போய் அந்த இடத்துக்கு தபால் பட்டுவாடா செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்டிஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி டெய்லி போக முடியாத அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா அவங்க ஒரு மெசஞ்சர் அனுப்பி தனக்கு வந்திருக்கக்கூடிய தபால்கள் எல்லாம் டெய்லி பேசிஸ்ல கொண்டு போய் அனுப்புவாங்க. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, விண்டோ டெலிவரி, அதேதான், அதே கான்செப்ட்ல பண்ணிக்கலாம். சோ அவங்களுக்கு சாதா தபால் வந்து ஓகே, மெசஞ்சர் கிட்ட கொடுத்து அனுப்பிடலாம் இல்லையா. அதுவே ரெஜிஸ்டர்ட் இன்சூர்ட் தபால் இதெல்லாம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம எப்படி பண்ணுவோம், அக்விட்டன்ஸ் வாங்கிட்டு கொடுக்குற அதே கான்செப்ட்ல தான் கண்டிப்பா பண்ணுவோம். அதை நம்ம ஒரு மெசஞ்சர் கிட்ட கொடுக்க முடியாது. ஆனா ஒருவேளை அந்த அட்ரஸி விருப்பப்பட்டா அவரோட காசுல, நான் சொல்றது போஸ்ட் ஆபீஸ் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க, அந்த அட்ரஸி தன்னுடைய அவருடைய செலவுல ஒரு பேக் ஒண்ணு வாங்கி அதுக்கு ஒரு லாக் அண்ட் கீ போட்டு கொடுக்கலாம். சோ இதுல என்ன பண்ணுவோம்னா, அந்த கஸ்டமருக்கு அந்த அட்ரஸிக்கு உண்டான தபால்கள், அவருக்கு வரக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் நோட்டீஸ், கூப்பன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த பேக்ல வந்து ஒரு லாக் போட்டு நம்ம கொடுத்து விட்டுருவோம். அவர் அதை ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போஸ்ட் பேக்குக்கெல்லாம் தனியா நம்ம ஒரு கட்டணம் வச்சிருந்தோம், உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் பார்த்தோம் இல்லையா. ஆனா இந்த மாதிரி டெய்லி போக முடியாத ஒரு சூழ்நிலைனால நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் மியூட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி நம்மளால போக முடியாததுனாலதான் நம்ம இந்த ஒரு பேக் வந்து அதுவும் கஸ்டமரே தான் அவரோட செலவுல கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த பேக்குக்குன்னு எந்த வித சார்ஜோ கட்டணமோ எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம டெய்லி எல்லாம் போய் பண்ண முடியாத பிளேசஸ் இருக்குமா அப்படின்னு ரொம்ப இதை நீங்க பிராக்டிக்கலா பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாமுக்காக இதை நீங்க பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி மெசஞ்சர் அனுப்பலாம், அவங்க செலவுலயே பேக் கொடுத்துடலாம், அதுக்கு எந்த சார்ஜும் இல்லாம அவங்களுக்கு உண்டான தபால்கள் எல்லாம் போட்டு கொடுத்துடலாம். சோ இதுதான் கிளாஸ் நம்பர் 58.
அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் டு மெசஞ்சர் சென்ட் ஃப்ரம் பிளேசஸ் நாட் சர்வ் டெய்லி பை போஸ்ட்மேன். ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா தெரியல மேடம். ஸோ மணி ஆர்டர்ஸ் இந்த மாதிரி டெய்லி போஸ்ட்மேனால போய் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மணி ஆர்டர்ஸ் வந்தா என்ன பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அவங்க இந்த மாதிரி பர்சன்ஸ் அவங்க ஒரு ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம் யாரோ ஒருத்தரை நான் வராததுனால இந்த மெசஞ்சர் கிட்டயே என்னோட மணி ஆர்டர்ஸ் ரெஜிஸ்டர் லெட்டர்ஸ் அப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மெசஞ்சர் கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கிட்டு போஸ்ட் மாஸ்டர் அவருக்கான அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 59. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் டு மெசஞ்சர்ஸ் ஆர் டு கேர் ஆஃப் பார்ட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு அட்ரஸி வந்து அடிக்கடி இங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க தாராளமா ஒருத்தர் வந்து ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம், அவர்களை ஒருத்தரை நியமிக்கலாம் பை ரைட்டிங்லேயே போஸ்ட் மாஸ்டர் வந்து எனக்கு வரக்கூடிய பதிவு தபால் இன்ஷு தபால் எல்லாமே இவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ நமக்கே தெரியும் ஒருவேளை ஒருத்தர் மெசஞ்சரை ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எல்லாமே இந்த மெசஞ்சர் கிட்டயே கையெழுத்து வாங்கிட்டு அத்தனையுமே மெசஞ்சர் கிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். இது நார்மலா நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா ஒருவேளை அவர் மெசஞ்சர் யாரையும் நியமிக்கப்படல, யாரையுமே அவர் வந்து அவர் வந்து யாரையுமே அப்பாயிண்ட் பண்ணல, ஆத்தரைஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்துல என்ன சொல்றாங்கன்னா சோ அவருக்கு உண்டான அந்த டெலிவரி கூப்பன்ஸ் மணி ஆர்டர்ஸ் அவருக்கு வரக்கூடிய ரெசிப்ட்ஸ் அக்னாலஜ்மெண்ட் இது எல்லாமே அந்த மெசஞ்சர்கிட்ட கொடுத்து விட்டுட்டு அவர்கிட்ட இருந்து சைன் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகுதான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்டே கொடுத்துடலாம், ஆத்தரைஸ் பண்ணாத பட்சத்துல நம்ம அவர்கிட்ட அதற்குண்டான அக்விட்டன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுப்போம் அப்படின்றதுதான். ஸோ அதுக்கு நம்ம பிஓ கைட்ல ஒரு 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 ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆத்தரைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இதை இவங்க கிட்ட எல்லாம் கொடுத்துடலாம், நான் போஸ்ட் ஆஃபீஸோட இதை வந்து நான் எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன், இதுக்கான எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன், இவங்க கிட்ட இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டும் இதுல கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு பாத்தீங்கன்னா கேர் ஆஃப் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர் ஆஃப் இவங்க பேர் போட்டுட்டு கேர் ஆஃப் அப்படின்னு போட்டு கொடுப்போம். நம்ம யாரு கேர் ஆஃப் போடுறோமோ அவங்க கிட்ட தபால நம்ம கொடுக்கக்கூடிய ஜென்ரலான ஒரு வசதி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எப்ப கேர் ஆஃப் பார்ட்டிட்ட கொடுக்கணும் அப்படின்னா எப்ப வந்து நமக்கு தெரியும், அதாவது அட்ரஸ் கிட்டே கண்டிப்பா இது கொடுக்க முடியாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் கேர் ஆஃப் பார்ட்டிட்ட கொடுக்கணும். ஒருவேளை ஒரு வாய்ப்பு இருக்கு அட்ரஸ் கிட்டேயுமே நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது அவர்கிட்டதான் கொடுக்கணும். எப்ப அவர்கிட்ட நம்மளால கொடுக்க முடியாது, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க இல்ல அதனாலதான் கேர் ஆஃப் போடுறாரு அப்படின்னா மட்டும் இந்த கேர் பார்ட்டி கிட்ட நம்ம அந்த தபால கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிளாஸ். அண்ட் அதே மாதிரி நம்ம இப்ப இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 3 வருடம். அன்லெஸ் அதுக்கப்புறம் அது வேண்டுமானா அதை புதுப்பித்துக்கலாம், ரினியூ பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பதிலா இன்னார்கிட்ட இதை ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கால அவகாசம் அதுக்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது 3 வருஷம். இன்னைக்கு சைன் பண்ணி தராங்கன்னா இன்னைக்கு வந்து 3 வருஷத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிளாஸ் நம்பர் 60. ஸோ மெசஞ்சரிடமும் கேர் பார்ட்டிக்கிட்டையும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுதான். அடுத்த கிளாஸ் நம்பர் 61 நம்ம பார்க்கலாம். டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் அண்ட் மணி ஆர்டர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அடிக்கடி பதிவு தபால் மணி ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி டெலிவரி பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா ஸோ ஹெட் ஆஃப் த சர்க்கிள்னுடைய ஒரு சர்க்கிள் ஹெட்னுடைய அனுமதியோட ரெஜிஸ்டர் தபாலை எல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய ஹெட்டு கிட்டே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி ஸோ இதை வந்து முறையா அடுத்த டெலிவரிக்கு வந்து நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுவே இன்ஷூர்ட் தபால் அல்லது மணி ஆர்டர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும் பட்சத்துல அதை அந்த நிறுவனத்தினுடைய தலைமையிடமோ அல்லது யாராவது ஒரு பொறுப்பான ஒருத்தர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதற்கென்று அவங்க இண்டெம்னிட்டி பாண்ட் ஒண்ணு தயார் செய்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. இண்டெம்னிட்டி பாண்ட் அப்படிங்கிறது இழப்பீட்டு பத்திரம். இது ஒருவேளை இதுல ஏதாவது பணம் காணாம போனா அதுக்கு யாரு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இழப்பீட்டு பத்திரத்தை அவங்க கொடுத்துட்டு தான் மணி ஆர்டர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர்ட்னா ஹெட் ஆஃப் சர்க்கிள் அனுமதியோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டிடியூஷனுடைய தலைமையிடமோ இல்ல யாராவது ஒரு பொறுப்பான ஒருத்தர் நபரிடம் கொடுக்கலாம். ஆனா அதுவே இன்சூர்ட் மணி ஆர்டர்னா இண்டெம்னிட்டி பாண்டை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை கிட்ட நம்ம கொடுக்கணும், ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 61. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வித் பிளான்டர்ஸ். அதாவது பிளான்டர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா
பிளான்டர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய பிளான்டேஷன், அதாவது ஒரு பெரிய தோட்டத்தினோட உரிமையாளர். இவங்க வந்து ரொம்ப போஸ்ட் ஆபீஸ் விட்டு ரொம்ப தொலைவுல டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, ஒரு டிஃபென்ஸ் யூனிட் ஏதாவது இருக்கு, அதாவது நம்ம போஸ்ட் ஆபீஸ் வந்து டெய்லி அங்க போய் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னா என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வசதி என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து டெய்லி ஒரு மெசஞ்சர் அனுப்பி தனக்கான இது எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனா இப்ப நமக்கு எல்லா தபாலும் சரியா போஸ்டேஜோட வந்தா பரவாயில்ல, நமக்கு ஒரு சில தபால் அன்பெய்டா வருது. அவங்களுக்கே ஒரு டவுட் வருது, நமக்கு வரக்கூடிய தபால்கள் நிறைய அன்பெய்டா வரும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தா, அவங்க நம்ம போஸ்ட் ஆபீஸ் கிட்ட ஒரு அமௌண்ட் வந்து ஒரு அட்வான்ஸா கொடுத்து வச்சுக்கலாமா. அவங்க அட்வான்ஸ் வரை ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பெய்ட் அமௌண்ட் வந்தா கூட அது ஒரு கணக்கு மாதிரி அதை மெயின்டைன் பண்ணி, அவங்களுக்கு வர அந்த அன்பெய்ட் அமௌண்ட் எல்லாம் அதுல கழிச்சுட்டு அவங்களோட மெசஞ்சர் கிட்ட நம்மளால கொடுத்து விட முடியும். அதற்கான ஒரு வசதி இருக்கு அப்படின்றதுதான் இந்த அக்கௌண்ட்ஸ் வித் பிளான்டர்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் நம்மளால டெய்லி பேசிஸ்ல நம்மளாலையும் பர்சனலா போக முடியாது, நமக்கு வர தபால மெசஞ்சர் கிட்ட வாங்கணும், ஆனா போஸ்டேஜ் வந்து அதை என்ன பண்றதுன்னு நினைக்கிறவங்க, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை நம்ம கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணி அதுல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய போஸ்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு மெசஞ்சர் கிட்ட நம்ம தாராளமா கொடுக்க முடியும். சோ இதுக்கு பேர் தான் அக்கௌண்ட்ஸ் வித் பிளான்டர்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கிளாஸ் நம்பர் 62 இதுதான் சொல்லுது. அடுத்து முக்கியமான ஒரு கிளாஸ் ஐடென்டிபிகேஷன் கார்ட்ஸ். சோ இது வந்து டெலிவரிக்காக போஸ்ட் ஆபீஸ்ல கொடுக்கக்கூடிய டெலிவரி பர்பஸ்க்கான ஐடென்டிபிகேஷன் கார்டு தான். சோ இது என்னன்னா, யாரெல்லாம் வந்து அடிக்கடி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி வெளியூர்ல ரொம்ப போவாங்க, டூரிஸ்ட் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பப்ளிக்காக அவர்களோட போஸ்டல் டிரான்சாக்சனை மேற்கொள்வதற்காக நம்ம டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வசதி தான் ஐடென்டிபிகேஷன் கார்ட்ஸ். ஸோ இவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இவங்க வெளியூர் போயிட்டே இருப்பாங்க, போற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய தபால்களை வாங்கிக்கலாம். ஆனா அவங்களை அடையாளம், அவங்க இப்போ ஓகே ஆதார் கார்டு அதெல்லாம் இருக்கு, பட் அவங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்குன்றதுக்காக அவங்க வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ்னுடைய ஐடென்டிபிகேஷன் கார்டு ஒன்று வாங்கிக்கலாம். அதுல அவர்களுடைய பெயர், அவர்களுடைய முகவரி, அவர்களுடைய போட்டோ, இந்த மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டியை பத்தி இருக்கும். ஸோ இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, எந்த ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லயுமே வாங்கிக்கலாம். இந்த ஐடென்டிபிகேஷன் கார்ட்ஸ் ஒன்லி லிட்ரேட் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்போம், எழுத படிக்க தெரிஞ்ச லிட்ரேட் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்போம். இந்த கார்டுல ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அவங்களோட கையெழுத்து, போட்டோ எல்லாமே இருக்கும். இந்த ஐடென்டிபிகேஷன் கார்டு வாங்குறது இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து 3 ஆண்டுகளுக்கு அது வந்து வேலிடாக இருக்கும். ஸோ இதற்கு கட்டணம் என்ன அப்படின்னா, இதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்து ₹9 இதுக்கான கட்டணம். போஸ்டேஜ் ஸ்டாம்பினுடைய வடிவத்துல இதற்கான கட்டணத்தை அப்ளிகேஷன் கூடயே ஒட்டி கொடுத்துடலாம். ஒருவேளை ஐடி கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இதை டூப்ளிகேட்டும் அதே ₹9 கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளலாம். அதே ஐடி கார்டு இது வந்து ஒன்லி நம்மளுடைய போஸ்டல் டிரான்சாக்சன், நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் டெலிவரி போய் வாங்குறதுக்கு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஏதுவா அதுக்கான ஒரு வசதி மட்டும்தான் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும்தான் கொடுப்போம். எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்போம். 3 வருஷம் வேலிடிட்டி, ₹9 ஃபீஸ், ஸ்டாம்ப் கட்டணும், டூப்ளிகேட்டும் அதே ₹9 இதுதான். அடுத்து பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு வசதி. இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ரிஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பிரெஞ்சு டேர்ம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவும் நம்ம இப்ப முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஐடென்டிபிகேஷன் கார்டு, யாரெல்லாம் அடிக்கடி வெறும் வெளியூர் பிரயாணமா போயிட்டே இருப்போம், அடிக்கடி இங்க இருக்க மாட்டோம், போயிட்டு போயிட்டு நம்ம இங்க வந்துகிட்டே இருப்போம் அப்படின்ற இருக்காங்களோ, அவங்கெல்லாம் தனக்கு தபால் அனுப்பக்கூடியவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தபால் மேல இந்த மாதிரி வந்து டு அவைட், இங்க இருக்கு பாருங்க ஒரு சில குறியீடுகள் இருக்கு பாத்தீங்களா, டு அவைட் அரைவல், டு அல்லனா டு கெட் அன்டில் கால்டு ஃபார். இந்த போஸ்ட் ரெஸ்டாண்ட் வசதிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. தபாலை ஒருவர் வந்து கோரும் வரை, ஒருத்தர் வந்து வாங்கி கொள்ளும் வரை அதை நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு வசதிக்கு பேர் தான் போஸ்ட் ஸ்டாண்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. டு ரீடைன், அதாவது நம்ம டீடைன் பண்ணுவோம் தபால, அவங்க வந்து வாங்கிட்டு போற வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். இந்த நார்மலா நம்ம சொல்லக்கூடிய இந்த 7 நாள் அப்படின்ற இந்த கண்டிஷன் இந்த தபாலுக்கு பொருந்தாது. இந்த வசதிக்கு பேர் தான் போஸ்ட் ரிஸ்டாண்ட். இது எதுக்காக இந்த வசதி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அடிக்கடி வெளியூர் பிரயாணமா போறாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு வர ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்னா அதுக்குள்ள நமக்கு அந்த 7 days இன்டிமேஷன் டைம் முடிஞ்சு போயிடும். ஸோ விருப்பப்பட்டா அவங்க அதை யாரையாவது ஆத்தரைஸ் பண்ணிட்டு போலாம், இருந்தாலும் அவங்க வந்து பர்சனலா வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த தபாலா அவங்களுக்கு போடலாம். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்குன்னு எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கலாமா அப்படின்னு கிடையாது, அதுதான் இதுல பார்க்க போறோம். இந்த மாதிரி வரக்கூடிய தபால்கள் மேல அதனுடைய தலை மேல எல்லாமே எப்படி எழுதியிருக்குன்னா, டு பி கெப்ட் டில் கால் ஃபார், டு அவைட் அரைவல் அப்படின்ற மாதிரி வாசகங்கள் இருக்கும். இப்படி வந்தாலே இதை வந்து போஸ்ட் ரிஸ்டாண்ட் தபாலாக அடையாளம் கண்டு அதை போஸ்ட் மாஸ்டர் கிட்ட தனியா கொடுத்துருவாங்க.
ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த வசதியை வந்து எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒருத்தர் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ இது வந்து நாட் மோர் தென் 3 months, 3 மாசத்துக்கு மேல இந்த வசதியை வந்து நம்மளால பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது இந்த இந்த மாதிரி போஸ்ட் ரெஸ்பாண்ட் வரக்கூடிய தபாலை எவ்வளவு நாள் நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் வச்சிருக்கலாம். ஆனா அதுவே வேல்யூ பேபிளை தவிர மத்த தபால்கள் வந்தாதான் 1 மாசம். இதுவே ஒரு விபி ஆர்டிக்கல் நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 7 நாள் வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும். சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த போஸ்ட் ரெஸ்டாண்ட் அப்படிங்கிற இந்த வசதியை வந்து 3 மாசம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆனா அதுவே இந்த போஸ்ட் ரெஸ்டாண்டோடைய தபாலை வந்து நார்மலா 1 மாசம், அதுவே விபி ஆர்டிக்கலாக இருந்தால் வெறும் வேல்யூ பேபிள் ஆர்டிக்கலா இருந்தா வெறும் 7 நாள் வரைக்கும் தான் நமக்கு பண்ண முடியும். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு கிளாஸ். ஓகேங்களா? சோ அதே மாதிரி அடுத்த கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் பத்தி சொல்றோம். இதுல என்னன்னா ரீடைரக்ஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறோம். சோ டெலிவரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஒருத்தர் வந்து குடிபெயர்ந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது ஒரு தபால டெலிவரி செய்யப்பட முடியாத பட்சத்துல இதை வந்து எந்தவித கட்டணமின்றி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல நம்ம இன்னொரு ஆஃபீஸ்க்கு, இன்னொரு டெலிவரி ஆஃபீஸ்க்கு அதை ரீடைரக்ட் பண்ணலாம். சோ இந்த வசதிக்கு பேர் தான் ரீடைரக்ஷன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரீடைரக்ஷன் வந்து யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு போஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணவோ, அதாவது வழிமறிக்கவோ, அல்லது டிரான்சிட்ல அதாவது வந்து கொண்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்பதான் வந்துட்டு இருக்கு, டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தபால் வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியாது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு அந்த தபால் அப்படிங்கிறது அட்ரஸ் செய்யப்பட்டிருக்கோ அந்த போஸ்ட் ஆபீஸ் மட்டும்தான் அதை ரீடைரக்ட் பண்ண முடியும். இடையில வழிமறித்தோ அல்லது வேற ஒரு ஆபீஸோ இந்த தபாலை வாங்கி இதை இன்னொருத்தருக்கு ரீடைரக்ட் பண்ணும் அப்படின்னா முடியாது. ஸோ டிரான்சிட்ல வழியில வரும்போது எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் இதை ரீடைரக்ட் பண்ண முடியும். இந்த ரீடைரக்ஷன்ல 2 முக்கியமான விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் இந்த ரீடைரக்ஷனை ஃப்ரீயா பண்ணலாம், எப்பெல்லாம் இதற்குன்னு ஏதாவது காசு இல்ல கண்டிஷன் ஏதாவது வாங்கணும் அப்படின்றதான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டும். என்ன சொல்றாங்கன்னா ஒரு தபால் வருது, அதை ரீடைரக்ஷன் பண்ணலாம், எந்தெந்த கண்டிஷன்லாம் ஃப்ரீயா பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதா இப்ப இந்த கிளாஸ். என்ன சொல்றாங்கன்னா ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் தபாலா இருக்கும் பட்சத்துல அதை வந்து ஓபன் பண்ணல, கஸ்டமர் வருது அதை யாருமே ஓபன் பண்ணல, அதை வந்து அப்படியே போஸ்ட்மேன் கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துறாங்க, இல்ல இவங்க இல்ல இங்க குடி இல்ல அப்படியே திருப்பி கொடுத்துறாங்க. அல்லது எங்க டெலிவரி வாங்கினாங்களோ அதே டெலிவரி பிளேஸ்ல இருந்தே மறுபடியும் அதை ரீபோஸ்ட் பண்றாங்க, அதே ஆபீஸ்ல போய் அதே போஸ்ட் பாக்ஸ்ல போய் போட்டுறாங்க அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒண்ணு ஓபன் பண்ணல, அல்லது போஸ்ட்மேன் அப்பவே கையோட கொடுத்துடுறாங்க, இல்லைனாலும் யோசிச்சு பார்த்து என்ன சொல்றாங்கன்னா அதே டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் இதை ரீபோஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதற்கு எந்தவித ரீடைரக்ஷனுக்கு கட்டணமும் கிடையாது. இது அன்ரெஜிஸ்டர்ட், பதிவு செய்யப்படாத தபால். இதுவே ரெஜிஸ்டர் ஆர்டிகிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓபன் பண்ணிருக்க கூடாது, தபால ஓபன் பண்ணிருக்க கூடாது, போஸ்ட்மேன் கிட்டயே ரிட்டர்ன் கொடுத்திருக்கணும், டெலிவரி ஸ்லிப்ல எதுவும் கையெழுத்து போட்டிருக்க கூடாது, அதாவது டெலிவரியே வாங்கியிருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி தபால தான் நம்ம ஃப்ரீயா பண்ணலாம். ஓகே, சோ இந்த மாதிரி தபால்களை தான் நம்ம ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இது வந்து அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே when a post office redirected, ஓகேங்களா? சோ இப்போ வந்து சாதா தபாலா இருந்ததுன்னா ஓபன் பண்ணிருக்க கூடாது, ரெஜிஸ்டர் தபாலா இருந்ததுன்னா பண்ணிக்கூடாது. இந்த ரெஜிஸ்டர் தபால் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க, என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒன்ஸ் டெலிவர்ட் தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இது இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை ஃப்ரீயாவே நம்ம ரீடைரக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பிரீச் ஆஃப் கண்டிஷன் ரீடைரக்ஷன். நம்ம என்ன சொன்னோம், ஓபன் பண்ணிருக்க கூடாது, ஆனா ஒரு பதிவு செய்யப்படாத சாதா தபால என்ன பண்ணிட்டாங்க, ஓபன் பண்ணிட்டாங்க. அல்லது அதே டெலிவரி ஆபீஸ்ல இருந்து பண்ணாம வேற ஒரு இடத்துல இருந்து திரும்ப ரீபோஸ்ட் பண்றாங்கன்னா அதற்கு அதை வந்து ஃப்ரீயா நம்ம ரீடைரக்ட் பண்ணக்கூடாது. என்ன போஸ்டேஜோ அதற்கு வெயிட்டுக்கு உண்டான என்ன கட்டணமோ அதை ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் கட்டிட்டு தான் ரீடைரக்ட் பண்ண முடியும் அப்படின்றத ரூல். இது வந்து சாதா தபால். ரெஜிஸ்டர் ஆர்டிகலுக்கு நான் சொன்ன மாதிரி அதேதான், டெலிவரி எடுத்துட்டாங்க, ஓகேங்களா? டெலிவரி எடுத்துட்டாங்க, கையில வாங்கிட்டாங்க, கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்கிட்டாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா போஸ்டேஜ் கிடையாது, அதுக்கு வந்து ஃப்ரெஷ் சார்ஜ் வந்து நோ ஃப்ரெஷ் சார்ஜ் வில் பி மேட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் போஸ்டேஜ். போஸ்டேஜ் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் திரும்ப கட்டி அதை திரும்ப அனுப்புற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், இதுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனே பண்ணல, கையோட போஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதே டெலிவரி ஆஃபீஸ்ல எல்லாம் கொடுத்துட்டாங்க, தபால் வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்கல அப்படின்னா அதை ஃப்ரீயா நம்ம ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அதே ஓப்பன் எல்லாம் பண்ணிட்டாங்க, தபால் எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா
அதற்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி தான் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த கிளாஸ் நம்பர் 70. அடுத்த கிளாஸ் பாக்குறீங்கன்னா ரீடைரக்ஷன் ஃபீ ஆன் பார்சல்ஸ். பார்சலுக்கு ரீடைரக்ஷன் ஃபீ என்ன? பொதுவாவே பார்சல் பொறுத்த வரைக்கும் ரீடைரக்ஷன், ரிட்டர்ன் இது எல்லாத்துக்குமே என்ன சார்ஜ்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் த ப்ரீபெய்ட். அதாவது அந்த பார்சலுக்கு உண்டான கட்டணம் என்ன கட்டினாங்களோ அதுல பாதி கட்டணம் செலுத்தி தான் ரீடைரக்ட் பண்ணும். இது ஜென்ரலாவே ரீடைரக்ஷன் ஃபீங்கிறது பார்சலுக்கு இருக்கு. ஆனா எந்தெந்த கண்டிஷன்ல வந்து பார்சலுக்கு கூட ரீடைரக்ஷன் ஃபீ இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் டெலிவரி ஏரியா, அதாவது அதே டெலிவரி ஏரியாலே ரீடைரக்ட் பண்றாங்க இன்னொருத்தருக்கு, அல்லது ரிட்டர்ன் வரக்கூடியதோ அப்படியும் பாத்தீங்கன்னா சேம் டெலிவரி ஏரியாக்குள்ளேயே வருதுன்னா அதற்கு ரீடைரக்ஷனுக்கான கட்டணம் என்பது கிடையாது. அதே மாதிரி பார்சல்ஸ் அட்ரஸ் டு ட்ரூப்ஸ், அதாவது ஆர்மி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரூப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதாவது ரீடைரக்ட் பண்ண, ஏன்னா அவங்களோட இடத்த அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பார்சல் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு ரீடைரக்ட் பண்றதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஜென்ரலி ஒரு பார்சல் ரீடைரக்ட் ஆனாலோ ரிட்டர்ன் வந்தாலோ கண்டிப்பா ஹாஃப் த பார்சல் அந்த ப்ரீபெய்ட் ரேட் வந்து பண்ணணும். ஆனா எப்ப கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் அதே டெலிவரி ஏரியாலையும் அதே போஸ்ட் டவுனுக்குள்ளேயே ரிட்டர்ன் ஆகுதோ இல்ல அன்கிளைம்டா திரும்ப வருதோ ரீடைரக்ட் ஆகுதுன்னா அதற்கு கட்டணம் கிடையாது. முக்கியமா ஆர்மி ட்ரூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதற்கு ரீடைரக்ட் பண்ணாலும் அதற்குன்னு எந்த கட்டணமும் கிடையாது. இது இப்போ உங்களோட ஃபைனல் டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த கொஞ்சம் அந்த இது வந்து ஒரு சின்ன Q&A வச்சிருக்கேன், பார்க்கலாம். சோ மெசேஜோட ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரீடைரக்ஷன் ஃபீ ஆஃப் பார்சல்ஸ் வித்தின் டெலிவரி ஏரியா ஆர் ஒரிஜினல் அட்ரஸ் சென்டர் இன் கேஸ் ஆஃப் அன்கிளைம்டு பார்சல் அப்படிங்கிறது என்ன? குவிக்கா போடலாம் எல்லாரும். எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, சேம் டெலிவரி ஏரியா அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, redirection fee that would be charged in respect of redirection of inland parcels addressed to troops within India. என்னது? ஏதாவது இருக்கா? redirection fee ஏதாவது இருக்கா? எஸ், no fee is the right answer. no redirection fee. அதுக்கு வந்து எந்த விதமான redirection feeயும் கிடையாது. நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஓகே, எக்ஸலண்ட். அடுத்தது, a postal article can be redirected only by whom? யாரால மட்டும்தான் ரீடைரக்ட் பண்ண முடியும்? இப்பதான் பார்த்தோம். Who can redirect? Yes, absolutely right. Option C is the right answer. The office to which it is addressed. எந்த ஆபீஸ்க்கு அட்ரஸ் செய்யப்பட்டுச்சோ அந்த ஆபீஸால மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும்? ரீடைரக்ட் கண்டிப்பா பண்ண முடியும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, ரீடைரக்ஷன் ஃபீ ஆஃப் பார்சல் எக்ஸப்ட் டெலிவரி ஏரியா ஆர் போஸ்ட் டவுன். ஸோ சேம் டெலிவரி ஏரியால சேம் போஸ்ட் டவுன் கிடையாது. என்னது? வாட் இஸ் ஆப்ஷன்? எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஹாஃப் த ப்ரீபெய்ட் ரேட். ஓகே, அடுத்தது இப்ப பாருங்க, கொஞ்சம் பெரிய கொஸ்டினா இருக்கு. வாட் இஸ் த பெனல்டி for breach of condition in respect of postal article reposted after having opened or reposted at any place other than the place? அதாவது அந்த ஆபீஸ்ல இல்ல வேற எங்கேயோ ரீபோஸ்ட் பண்றாங்க இல்ல ஓபன் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் படிக்க ரொம்ப டைம் ஆகுதோ? ஓகே, ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். சோ என்ன பண்ணுவோம், அத வந்து முதல் முறை அதை ட்ரீட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணா என்ன தபால் போஸ்டேஜ் வருமோ அதே போஸ்டேஜ் வந்து பண்ணும். இதுவே ரெஜிஸ்டர் ஆர்டிக்கலா இருந்தா என்ன பண்ணுவோம்? போஸ்டேஜ் இருக்கா இல்ல என்ன, அது மட்டும் எனக்கு மெசேஜ்ல பண்ணுங்க. இதுவே இன் கேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ், எஸ், ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, போஸ்டேஜ் வாங்க மாட்டோம், ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் திரும்பவும் பே பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ வித் திஸ் இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த தேர்ட் கிளாஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு தூரம் பேஷண்டா இருந்தவங்க அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ ஆல். அடுத்த கிளாஸ்ல நம்ம எல்லாரையும் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ.